நல்லா இருக்குங்க. சார் இங்கே சார் இங்கே பாருங்க. ஸோ எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கமாக இருக்கும். அந்த ஏக்கத்தை காட்சியாக வடிவமைச்சு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருக்காரு. ஸோ அந்த பாடல் வரிகள் சொல்லவே வேணாம், எனக்கு வாழ்த்த வயதில்லை, ரொம்ப ரொம்ப அழகாக கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ஆட தெரியாதவங்களை கூட ஆட வைப்பாங்க. அண்ட் அவர் வந்து சொல்ல வேணாம், மகேஷ் அவர்கள் பயங்கரமாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் மகேஷ் அவங்க அம்மோபிராமி உங்கள் கண்ணிலே எல்லாத்தையும் முழுங்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான ஒரு கண் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் மொத்த டீமுக்கும் ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ், இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பை வந்து பண்ணதுக்காக. ஸோ இப்போ ஒருத்தராக நம்ம மேடைக்கு வந்து அழைச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த பாடல் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்பாட்லைட் என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் அண்ட் மது அவர்கள் தான். ஸோ ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட மது அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து அழகாக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு காசு போடுறோம் அப்படிங்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் தாண்டி இந்த பாடலை ஒரு அழகான ஒரு பிக்சராக வந்ததுக்கு மது அவர்கள் ஒரு பெரிய காரணம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இவங்களை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் கலைமாமணி ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக, அவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நிறைய படங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் என்றைக்குமே அவர் வந்து நம்ம வியந்து பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக என்றைக்குமே வந்து கொரியோகிராஃப் பண்ணி எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ். அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் நரேஷ் ஐயர் அவர்கள். ரொம்ப ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அ நேஷனல் அவார்ட் வின்னர். அண்ட் எல்லாரும் நல்ல ஒரு கைத்தட்டலே கொடுக்கலாம். ப்ளீஸ் கிவ் அ பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு நிறைய பன்மொழிகளில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் ஹியர். அடுத்ததாக வுட் லைக் டு வெல்கம் மை ஃபேவரட் சின்ன திரை வெள்ளித்திரை எந்த திரையாக இருந்தாலுமே இவரோட குரலும் முகமும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸ்வீட் ஹார்ட், ஆண் பாவம் பொல்லாதது, இது போன்ற நிறைய திரைப்படங்கள் வந்து வெயிட்டிங்கில் காத்துட்டு இருக்கு. ரியோ அண்ணா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எப்போதுமே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அடுத்ததாக இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பயணம் வந்து டான்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் எஸ் சீரியல் மூலமாக பல குடும்பங்களில் ஒரு நபராக வந்து இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் தூக்குத்திரை திரைப்படம் மூலமாக வெள்ளித்திரையில் கால் பதிச்சு இப்போ செகண்ட் சான்ஸ் பாடலில் அழகாக வந்து பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் அண்ட் ஆக்டிங் பண்ணியிருக்கிற நம்ம ஆக்டர் மகேஷ் சுப்ரமணியம் அவர்களை மேடை கிடைக்கிறேன். அண்ட் இவங்க வந்து பாய்ஸோட ஹார்ட் த்ரோப் அப்படின்னு சொல்லலாம். ஏராளமான திரைப்படங்கள் பைரவா, ராட்சசன், அசுரன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எப்போதுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக எல்லாத்தையுமே கவர்ற அம்மு அபிராமி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக சினிமாட்டோகிராஃபர் ஜோசப். எப்போதுமே ஒரு திரைப்படத்துக்கு வந்து இன்னொரு டிரெக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அது சினிமாட்டோகிராஃபர் தான். ஏன்னா அவங்க தான் இயக்குனரோட விஷுவலை அங்கே திரையில் காட்டுறாங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சினிமாட்டோகிராஃபர் ஜோசப் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எடிட்டர் முத்தையன். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எடிட்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் சொல்லவே வேண்டாம், இயக்குனர் சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப ஈடான ஒரு நபர் தான் எடிட்டர் அப்படிங்கிறவங்க. முத்தையனுக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் வந்து கொடுத்துடலாம். அண்ட் எஸ் நம்மளோட விழா நாயகன் ஸ்ரீ பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாட்டு, அது ரொம்ப அழகாக வந்து நம்ம சபரி அவர்கள் டைரக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ரீ பி அவர்களோட இணைஞ்சு சபரி மணிகண்டன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட. ஏன்னா வந்து சினிமாவுக்கு வரும்போது எப்போதுமே எல்லாருமே ஒரு பெரிய பெரிய கனவோடு வருவாங்க. ஸோ அவங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயே அவங்க 100% எஃபர்ட் போட்டு ரொம்ப அழகான ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மணிகண்டன் உங்களுக்காக. ஸோ அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் ஆர்ட் டைரக்டர் கோபிநாத் அவர்கள். ஸோ நம்ம வந்து மைண்டில் எவ்வளோ விஷயம் வேணால் வச்சுருந்துருக்கலாம், அதெல்லாம் வந்து அழகாக செட்டில் இருந்தால் தான் நம்மளோட விஷுவல் நம்ம நினைக்கிற அந்த உலகம் வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணதுக்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு கிரியேட் பண்ணதுக்காக கோபிநாத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் நான் உங்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். கோபிநாத் அவர்கள் எங்கே இருக்கீங்கோ? ஓகே, தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்
சௌந்தரராஜன் அவர்கள். இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா நடிகர், ப்ரொடியூசர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் எப்போதுமே எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. அண்ட் இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அடுத்ததாக ஐ லைக் டு வெல்கம் ஆக்டர் ஷரத். கேபிஒய்ல ஆரம்பிச்சு இப்போ திரைப்படங்கள், மியூசிக் ஆல்பம்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷரத் அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை அன்போடு மேலே கிடைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் அவர் ரிக்வெஸ்ட் அண்ட் கமிங் ஹியர். ஒரு கைத்தறல் கொடுத்துடலாமா அவருக்காகவும், ப்ளீஸ் எவ்ரிபடி. ஸோ ஐ ஹோப் மொத்த மூவி டீம் வந்து மேடையில் இருக்கீங்க. மீண்டும் ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்து நிச்சயமா எல்லாத்துக்குமே பிடிக்கிற ஒரு அழகான ஒரு பாடலாக அமையறதுக்கு மறுபடியும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எடிட்டர் முத்தையன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த பாடல் பற்றியும் இந்த உங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு சபரி என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ப்ராஜெக்ட் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லவே வேணாம், அவரோட கோரியோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சபரி தான் வந்து நிறையா கண்டென்ட் உள்ளே வைக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்டெப்பை இது பண்ணிட்டாரு மாஸ்டர். அது ஒரு வருத்தம். ஆனால் மற்றபடி சாங் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நன்றி, தேங்க்ஸ். ஸோ அடுத்ததாக ஆல் டைம் ஃபேவரட் ரியோ ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன், ப்ளீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகேஷ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஜோடியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போலேருந்து இப்போ வரையுமே சச் அ ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதுக்கான பலனாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் செகண்ட் சான்ஸ் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸ்ரீவி பிரதர், ஐ மீன் ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட கம்போசிங், ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் அம்மு அபிராமி அப்படின்னாவே கூப்பிடுவாங்க, டப்புடு போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்றது இல்லாமல் இதில் வந்து திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சுட்டோடனே திரும்பி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டோம். இப்போ இதை பற்றி தானே பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா, அதை திருப்பி எழுப்பிட்டாங்களே அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஐ மீன் கரெக்டி பண்ணும்போதே சொல்லியிருக்கேன், உங்களோட டான்ஸும் உங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இதுலேயும் இருந்தது, செம்மையாக இருந்தது. அண்ட் மகேஷ் சொல்லவே தேவையில்லை, பேசிக்காக ஹி இஸ் அ டான்சர் அண்டு டான்சர் டேர்ன்ட் ஆக்டராக இப்போ என்னால் பார்க்க முடிஞ்சுது. சூப்பராக இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சிறப்பு தோற்றத்தில் வந்த சரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ அண்ட் எஸ், ஸோ ஜிவி சார் தனியாக பாடினா செம்மையாக இருக்கும், நரேஷ் ப்ரோ தனியாக பாடினா செம்மையாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இது பாடியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷலாக ஃபீல் ஆனது வந்து நரேஷ் பிரதரை இங்கே மீட் பண்ணது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி பிரதர் உங்களை மீட் பண்ணது. நிறைய தடவை உங்களை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், பட் இங்கே மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீதர் மாஸ்டர், நான் இப்படி திரும்பிக்கிறேன், எப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுவோன்னு கேட்பாரு. நானும் சீக்கிரம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். அது இன்னும் நடக்க மாட்டேங்குது மாஸ்டர். செம்மையாக பண்ணுறோம் மாஸ்டர், சீக்கிரமே பண்ணுறோம் மாஸ்டர். இதெல்லாம் எஸ்கேப் ஆக முடியாது. இப்போவே ஒரு மூமெண்ட் வாங்க. ஐயோ மாஸ்டர், அம்மு ப்ளீஸ், நீங்க ஜாயின் பண்ணலன்னா எப்படி? கம் ஆன், ப்ளீஸ் ஜாயின். மாஸ்டர் இப்படி இல்லை, நீங்க என்னை ஆட வைக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். சீக்கிரமே என்னை டான்ஸ் பண்ண வச்சு அழகு பார்த்துருங்க மாஸ்டர். ஓகே, ஹூக் ஸ்டெப் அப்படின்னா ஸ்ரீதர் மாஸ்டர் தான் ஹூக் ஸ்டெப். ஸோ அதுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். மகேந்திரன் பிரதர், சௌந்தரண்ணே எப்போ மீட் பண்ணாலுமே ஒரு வைப் இருக்கும் சௌந்தரன்ட்ட. ஸோ இன்னைக்கு மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபீல்ஸ் லைக் அ பிரதர் ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ்ண்ணே. இங்கே எல்லாரையுமே மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யாரையாவது மறந்துட்டேன் அப்படின்னா என்னை மன்னிச்சு திரும்ப உங்களோட நண்பனாக ஏற்றுக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷிங் ஆல் தி பெஸ்ட் டு செகண்ட் சான்ஸ் டீம். எஸ், தேங்க்யூ. ரியோ அண்ணாக்கு வந்து ஷூட்டிங் இருக்கிற காரணத்தினால நம்ம உடனே வந்து நம்ம இசை தட்டு வெளியிட்ட வந்து இப்பவே முடிச்சிடலாம்.
ஸோ அடுத்ததாக வி லைக் டு வெல்கம் ஆக்டர், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரொடியூசர் சௌந்தர் ராஜா அவர்கள் டு ஸ்பீக் அ ஃபியூ வேர்ட்ஸ். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகையுடைய நண்பர்களுக்கும் மீடியா பிரஸ் நண்பர்களுக்கும் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்குது. ரியோ சொன்ன மாதிரி தம்பி நீ கிளம்புடா. ஷூட்டிங் பாவம். எனக்கு இப்போ தான் தெரியுது சில பேர் வருவாங்க டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன் இது வெயிட் பண்ண மாட்டாங்க, பிகு பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் சும்மா நினச்சிப்பேன் என்னோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ நான் பிஸியாக இருக்கும்போது தான் தெரியுது அதனுடைய கஷ்டம். அதனால் நானுமே பேசிட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அது ஒரு மாதிரி அநாகரிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 11 மணிக்கு ஏடிஜிபியோட மீட்டிங் எனக்கு கொடுத்துருக்காங்க. அவர் 2-3 நாளாக நம்ம கேட்டு இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த டீமோட ஹீரோ தான் என்னை இன்வைட் பண்ணார், மகேஷ். எனக்கு தெரியும், ஒரு 2-3 ஈவெண்ட்டில் மீட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கடின உழைப்பாளி. எப்போவுமே வந்து பாசிட்டிவாக இருப்பாப்புல, ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு அந்த ஒரு வெறியோடய இருப்பாப்புல. இவருடைய தூக்குத்துறை நான் பார்க்கல, பட் இந்த இது பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரமேஷ் சில இதெல்லாம் பார்த்தா கார்த்தி என்ன ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அம்மா பிராமி பற்றி சொல்லவே தேவையில்லை. அவங்க ஒரு எக்ஸ்பிரஸ் கியூன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். நான் 2-3 ஈவெண்ட்டில் நானும் அவங்களும் போயிருக்கோம். அப்போ நான் பர்சனலாக நோட் பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் நிறையா இருக்குங்க. ஆமாம், ஒரு பெரிய டைரக்டர்ஸ் யாராவது நீங்கள் ஹியூமர் சப்ஜெக்டில் வேணால் அம்முவை வந்து நீங்கள் நினச்சி எழுதலாம் நினைக்கிறேன். இப்போ வரும்போது என்னங்க லேட் ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்கள் தானேங்க ஹீரோயின் கேட்டேன். ப்ரோ நான் தண்ணி கேன்னு போட வந்தேன் ப்ரோ, எனக்கு இதுக்கு சம்மந்தம் மாதிரி சும்மா கவுண்டர் கொடுத்தாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் அந்த ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு ஈவெண்ட்டில் வந்தப்போ கூட ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன், நல்லா பெரிய லெகங்கா மாதிரி போட்டுட்டு அவங்க ஃபேஷன் ஷோ வரணும், அதெல்லாம் பண்ணணும். இருந்தாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. அழகாக வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு ஒரு பெரிய ஒரு கேலப்பிங் ஆக்கிட்டு போனாங்க. ஸோ டைரக்டர்ஸ் அம்மு அபிராமி வந்து சூப்பராக வந்து அவங்க ஹியூமர் பண்ணுவாங்க. அண்ட் டிரெக்டர் நான் வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தேன். யாருன்னே தெரியாமல் வேற ஒரு ப்ரொடியூசர் தினேஷ் மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ அங்கே பார்த்தேன். இங்கே பார்த்ததுக்கப்புறம் சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்குது. ஐடியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னென்னா இது எனக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே இதை நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே, இல்லை இது நம்ம சொல்லியிருக்கலாமே, அந்த யோசித்து செயல்படுறதுக்கான விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு அந்த ஆரம்பத்தில் இவன் யார் ஷார்ட் டெம்பரா, இவன் கிரிமினலா, அது மட்டும் தான் எனக்கு கன்வே ஆகலை. மற்றபடி அமேசிங். அந்த எடிட்டிங் சூப்பராக இருந்தது, உங்கள் ஐடியா சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இதை படமாகவே பண்ணலாம். இந்த கான்செப்டை, இந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிங்க. இது பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே இண்டஸ்ட்ரியில் டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஈஸியாக ஃபிலிம் மேக்கர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் 15 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டவங்களாம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களால பொருளாதார ரீதியாகவே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியல, ஒரு ஆல்பம் பண்ண முடியல. அப்படி இருக்க சூழலில் நீங்கள் பண்ணுறது இட்ஸ் பிக் திங். நீங்களும் பெரிய படம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் இது வைரமுத்து சார் பற்றி சொல்ல தேவையில்லை, ஜிவி பிரசாத், நரேஷ், மியூசிக் சூப்பர் சார். ஒரு மெலடியாகவும் இருக்குது, ஒரு பீட் ஃபுல்லாகவும் இருந்தது, ஒரு மாதிரி ரித்தமிக்காக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு அழகாக கேட்குற ஒரு மூடு, அதுக்குள்ளே ஸ்டோரி. நரேஷ் சார் சொல்லவே தேவையில்லை. எவ்ரிஒன் எல்லாருமே அவங்க வேலையை சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இதே டீம் செகண்ட் சான்ஸ் வந்து படமாக வரணும். ஸ்ரீதர் மாஸ்டர் சார் பின்னிட்டீங்க. அவரை சொல்லியிருக்காரு, நான் ஜோடியில் நல்லா ஆடிக்காரு. இதில் நல்லா பர்ஃபெக்டாக மூமெண்ட்ஸ் பண்ண வச்சுருக்கீங்க. நான் சொல்ல தேவையில்லை. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த மீட்டிங் நம்ம படத்தோட சக்ஸஸ் மீட்டிங்கில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடலை ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணி பியூட்டிஃபுல்லாக நம்மள்கிட்ட காமிச்சிருக்கிற சினிமோட்டோகிராஃபர் ஜோசப் அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோட பேச அன்போடு அழைக்கலாம். ஜோசப் அவர்களே ப்ளீஸ். ஒரு ஸ்லோ மோஷன்லேயே இருக்கீங்களே. இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். என்னை பேச சொல்லுவாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை யாரும். மேலே ஏற்றுறதே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எனக்கும் முத்துக்கும். அதனால தான் கொஞ்சம் பயந்து வரேன். அதான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அதான் எல்லார் பேரும் சொல்கிறதுக்கு அப்படியே காமனாக எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவ்வளோதான், தேங்க்ஸ், நன்றி. என்னங்க இது, இப்படி போயிட்டு நான் திருப்பி வரதுக்குள்ளே உங்கள் உரையை முடிச்சிட்டிங்களே.
எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அவங்க ரொம்ப கம்மியாக பேசினாலும் ரொம்ப அழகாக இருக்கு அவங்களோட ஒர்க். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜோசப் ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் இந்த விழாவோட நாயகன் ஸ்ரீபி அவர்களை வந்து பேச அழைக்கிறேன். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல், சொன்ன மாதிரி மெலடி அண்ட் பீட் எல்லாமே கலந்து ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீபி. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. பட் இந்த சாங்கை முதலாளி அம்மா ப்ரொடியூசர் அவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன். இந்த பாட்டு பண்ணும்போது பார்க்கல. தேங்க்ஸ். மகேஷ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இந்த சாங்கில் எனக்கு. அவர் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆக்ட் பண்ணுவார்ன்றது இந்த சாங் வச்சு தான் எனக்கு தெரியும். நல்லா டான்ஸ் ஆடுவார், பட் ஆக்ட் பண்ணுவார் தெரியும். ஒரு ஹீரோ மாதிரி இந்த பாட்டை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோட என்ன சொல்கிறது, வைரமுத்து சார் சொல்லுவார், என்னோடய பாடலுக்கு நியாயம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி மகேஷ் வந்து எமோஷ்னலி அந்த சாங்கை கனெக்ட் பண்ணிட்டாரு. அம்மு அபிராமி அவங்கள பற்றி நான் சொல்ல வேணாம், எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக இந்த சாங்கில் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து என்னோடய ஒய்ஃப். அவங்க தான் வந்து மேக்கப் போட்டாங்க. தேங்க்ஸ், வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ ஷெரின். தேங்க்யூ ஷெரின். யா, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர மாட்டேங்குது. மேபி நெக்ஸ்ட் மேடில் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் வந்து சொன்ன மாதிரி ஹூக் ஸ்டெப்னாலே வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்து இன்றைக்கி இந்த பாட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மெலடிக்கு ஸ்பேஸ் கொடுத்தது அவர் தான். ஸோ அவரோட சாங்கில் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல் பண்ணாமல் இந்தந்த போர்ஷனுக்கு டிரெக்டர் கூட அப்படி ஒரு பிளெண்ட் ஆகி, ஸோ இந்த சாங் அவர் அந்த டிரெக்டர் என்ன சோல் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ தேங்க்யூ சார், ஸ்ரீதர் மாஸ்டர் சார். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாங்கில் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். யா, நரேஷ் ஐயர் சார், ஜிவி பிரகாஷ் சார், பெரிய நன்றி. நீங்கள் என்னோடய பாட்டை அக்செப்ட் பண்ணி நீங்கள் பாடினதுக்கு. பியூட்டிஃபுல்லாக பாடிருக்கீங்க. அண்டு நான் நினைக்கிறேன், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் பாடினதுலே பெஸ்ட் சாங் எந்த தான் நினைக்கிறேன். யா, இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் நரேஷ் சார் வந்து காம்பினேஷன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெர்சல் அர்சன் தளபதியோட சாங் வந்து மெர்சலில் வந்து பாடியிருக்காங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் என்னோடய சாங் பாடியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன குட்டி சந்தோஷம். ரக்ஷிதா சுரேஷ் ரொம்ப அழகாக பாடியிருந்தாங்க. அவங்களோட அந்த சோல் அந்த அம்மு அபிராமி கூட அப்படியே மேட்சாக இருந்தது, பக்காவாக இருந்தது. அவங்களோட அம்மு அபிராமி பாடுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஸோ பியூட்டிஃபுல்லாக பாடியிருந்தாங்க. யா, சபரி வந்து ஒரு ஸ்டோரி போர்ட் மாதிரி ஒரு சாங் வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நான் நினச்சேன் இட்ஸ் நாட் யூஷுவல் சாங் ப்ரோ, கெட் ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொன்னார். ஒரு எமோஷ்னல் ட்ரிப் ஒரு சாங் பண்ணோம். அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாத்தையும் கிராக் பண்ணது வந்து சபரி தான். இந்த டியூன் வந்தது எவ்வளோ நல்லா வந்திருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு முழு காரணம் சபரி அண்ட் மகேஷ். ஏன்னா அவங்க தான் எனக்கு என்ன நெக்ஸ்ட் வரப்போகுதுன்னு எனக்கு எப்பயுமே எந்த ஒரு கம்போஸருக்கும் தெரியாது. அதை எடுத்து வரவங்க வந்து அவங்க தான். அவங்க வந்து அந்த சிரிப்பி மாதிரி அவங்க தான் அந்த ஒரு டியூனை எடுக்கிறது நம்மக்கிட்டேருந்து. ஏன் நிறைய பேச வரல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு ஈவெண்ட்டில் நான் வந்து மறந்துட்டேன். வைரமுத்து சார், அவர்கிட்ட இந்த சாங் நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி எதுக்கு இப்போ ஆல்பம் சாங்லாம் இப்படி நான் இப்படி அப்படின்னு சொன்னார். இல்லை சார், இது வந்து ஆல்பம் சாங் இல்லை, அதுதான் டைட்டிலாக போட்டிருக்காங்க, மோர் தென் ஆல்பம் சாங். ஸோ ஒரு ஆல்பம் சாங்னால் இப்படி தான் இருக்கணும்னு அந்த டெம்ப்ளேட்டை உடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணது வந்து சபரி. ரியலி நீங்கள் வந்து இந்த ஒரு சாங் போதும் நீங்கள் ஒரு டிரெக்டர்ன்றதுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுலேருந்தே அதை ஒரு சோர் தானே பதம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு எவ்வளோ ஒர்க் இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு ஃபைனல் அவுட் பார்க்குறீங்க, 2 இயர்ஸாக. ஐ மீன் அது வந்து அவர் அது எழுத ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் இதை வந்து அவ்வளோ ஒர்க் போட்டு நேற்று நைட்டு வரைக்கும் கூட அவர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். நான் கூட சொன்னேன், எங்கள் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலைல ஈவெண்ட் இருக்குது, சீக்கிரமாக வேறு வரணுன்ட்டு. லாஸ்ட் நைட் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணி சிஜி ஒர்க்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதை
ஸோ இதுதான், ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வெளில வரைக்கும் தான் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கப்புறம் எது அதுன்னு எந்த சாக்குமே நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப நேர்மையாக அந்த இந்த டீம் ஒர்க் பண்ணிச்சுங்க. இது எல்லா விஷயம் கோ த்ரூ பண்ணது, ஐ மீன் அந்த டைம் எடுத்து ஒர்க் பண்ணது, எல்லாரும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலுமே இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டது வந்து ரியலி, இது எனக்கான விழா இல்லை, டெஃபினட்டாக இது எனக்கான விழா இல்லை, இது எங்கள் டீமுக்கான விழா. ஸோ நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்றதை நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ யா, தேங்க்யூ மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, தேங்க்யூ ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, சார் தினேஷ் சார், ஸோ ஆல்ஃபி ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ யா, யாரை விட்டோன்னா எடிட்டர் அவர் தான் இன்றைக்கி ஹீரோ. ஆக்சுவலாக இப்படி ஒரு ஸ்டோரியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணது நீங்கள் தான் ப்ரோ. ஜோசப் ப்ரோ அந்த எமோஷன்லாம் செம்மையாக கேப்சர் பண்ணியிருக்காரு. அது எக்ஸலண்ட் ஒர்க். தேங்க்யூ எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ் பீப்புள். இந்த மாதிரி தான் நிறைய என்னோடய ஃப்ரெண்டோட லான்ச்சுக்கெலாம் நான் வந்து அங்கே நிற்பேன். ஆனால் தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார இடம் கொடுப்பாங்க. அவங்களாம் இப்போ என்னோட பாட்டுக்கு ஒர்க் பண்ண வந்திருக்காங்கன்னும் போது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir. So next, I would like to welcome Master Mahendran to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு அம்மா தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளுக்கு உயிர் குறுக்கெடுத்துலேருந்து மச்சான் அதை சைலண்டில் போடுறோம். தேங்க்யூ. நம்மளுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து, நம்மளுக்கு இந்த உலகனை என்னென்னு காமிக்கிறதுலேருந்து, நம்மளை ஒரு இடத்துல செட்டில் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அதே தான் சினிமாவுக்கும். ப்ரொடியூசர்ஸ் தான் எங்கள் எல்லாருக்குமே அம்மா அப்பா எல்லாமே. அப்படி ஒரு அம்மாவை இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உட்காந்துருக்கும்போது தட் இஸ் ஸோ நைஸ். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நீங்கள் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸாக, நல்ல மைண்டடாக, லைக் நம்ம பாட்டு நல்லா வரணும், நம்ம கூட நடிக்கிற நம்ம ஹீரோ நல்லா வரணும், ஹீரோயின் நல்லா வரணும் அப்படின்ற சென்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த படம், அந்த பாட்டு எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கும். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து லைட்டாக மிஸ் ஆகி லைட்டாக ஒருத்தன் தான் ஓகே அதை பார்க்கலாம் இது பார்க்கலாம் இல்லை என்ன அப்படின்னு நினச்சாலுமே யாரோ ஒருத்தங்க, அது வந்து மெயின் கீ டெக்னீஷியன்ஸாக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. தட் கேன் பி எனி ஒன். அவங்க எங்கே நினச்சாலும் அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆகாமல் நீங்கள் தான் எல்லாரையும் கரெக்டாக கேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ணுங்கள். அண்ட் கேமராமேன், எடிட்டர், டைரக்டர்ஸ், ஐம் சாரி எனக்கு உங்கள் பேர் தெரியல. அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் யா டைரக்டர், அம்மான்னு சொன்ன உடனே அப்பா கோவம் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு அப்பா டைரக்டர்ஸ் தான். ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். நான் உங்களுடைய விஷுவல்ஸ் பார்க்கல, நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சு அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். ஐம் சாரி ஃபார் தட் ஃபர்ஸ்ட். அண்ட் கண்டிப்பாக நான் வந்துட்டு ரசிகனாக நான் வந்துட்டு சேனலில் பார்க்குறேன், சரிகமாவில் பார்த்துறேன். ஆல் த வெரி பெஸ்ட். அண்டு ஸ்ரீதர் மாஸ்டர், நிறைய பேரை வந்துட்டு நம்ம ஃப்ரம் த டே ஒன்லேருந்து நம்ம ஸ்டாராக பார்த்துக்கிட்டே இருப்போம். யூனோ அவங்க எங்கே இருந்தாலுமே நம்ம கண்ணு டக்குன்னு ஒரு செகண்ட் அப்படி போகும். அப்படி ரொம்ப ஸ்க்ரீனை வந்துட்டு டப்புன்னு அங்கங்கே அவர் வர்ற ஷார்ட்லலாம் கேப்சர் பண்ணுற ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட், ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானும் ரொம்ப சின்ன வயசு ஒழுங்காடுறா அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து தம்பி வாங்க இந்த மூமெண்ட் ஆடுங்க அப்படின்னு சொல்கிற காலத்து வரைக்கும் நான் கூட இருந்திருக்கேன். அண்ட் யா, இந்த மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் வரணும், இந்த மாதிரி மாஸ்டரில் இருந்தால் கண்டிப்பாக நல்லா வரும். ஆல் தி வெரி பெஸ்ட் மாஸ்டர். அண்டு ஜிவி ப்ரோவும் நரேஷ் ப்ரோவும் பாடியிருக்கான்னு சொன்னாங்க. எனக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நரேஷ் ப்ரோலாம் எத்தனை நாள் வந்துட்டு காரை ஓட்டும்போது உங்கள் பாட்டெலாம் போட்டு கேட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தவெல்லாம் அப்படியே கூலாக இருக்கேன் நான். ஐம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ பிரதர். அண்ட் மியூசிக் டைரக்டர் பிரதர், நீங்கள் ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் நிறைய சாங்ஸ் பண்ணணும். மியூசிக் வந்துட்டு அவன் என்ன டிப்ரெஷனில் இருந்தாலும் அவனை காலி பண்ணி விட்டுரும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது அதில். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் அம்மு, சவுத்தில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அம்மா அபிராமியை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சின்சியரான ரொம்ப
ஒரு படம் நல்லா வரணும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா கரெக்டாக அவங்களுக்கு நல்லா இருக்கணும், ஒரு ஒரு டைமுக்கு ஒரு லொக்கேஷனுக்கு போகணும், ஒரு சீன் நல்லா வரணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. எல்லாருமே அப்படி தான் யோசிச்சு சினிமாவுக்கு வராங்க. பட் கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தங்க வந்துட்டு ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஹைதராபாத்தில் நான் ஒரு ஷூட்டிங்கு போனால் அங்கே நான் அம்மாவை பார்க்குறேன். சென்னையில் இங்கே எங்கேயாவது நான் வேறு எங்கேயாவது இருந்தால் அம்மாவை பார்க்குறேன். டக்குன்னு ஃபோன் ஒன்று அம்மாவை பார்க்குறேன். அம்மா இப்போ நீங்கள் இருக்கிற இடம், இந்த இடம் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்கள் கோ ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது இது கிடையவே கிடையாது அம்மா. ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும், ரொம்ப பெரிய இடத்துக்கு நீங்கள் வரணும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மகேஷ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபேமிலி வந்துட்டு சினிமா கிடையாது. நான் மட்டும்தான் சினிமாவில் ஃபஸ்ட். எங்கள் அப்பா எங்கேயோ நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், அவரால் அதை முடியல, என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ இவ்வளோ தான் எனக்கு சினிமா. எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்ததான். அதை தாண்டி சினிமா ஒவ்வொரு நாளும் நான் வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கும்போது நான் சினிமாவை நான் ரொம்ப கற்றுப்பேன். மகேஷெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க, உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனர்ஜி வருது மச்சான் அப்படின்வாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. என் எனர்ஜி இவனுங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது வர்றது தான். ஏன்னா அவன் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா வரணும், செமையாக பண்ணணும் மச்சான், அது பண்ணணும் இது பண்ணுறேன் சொல்லிக்கிட்டே இருப்பான் மச்சான். அவனோட எனர்ஜி, உன்னுடைய தாட் ப்ராசஸ்க்கே நீ ரொம்ப நல்லா வருவோம் மச்சி. இந்த ஸ்டேஜ் ஒன்றுமே இல்லை மச்சி, இதை விட இன்னும் பெரிய ஸ்டேஜ் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக ஒரு நாள் செமையாக கலக்குவோம் மச்சி. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தட். சரத், என்ன மச்சான் முடிச்சானே ஜிம்முக்கு போகலாண்ணா? ஓகே. ஏன்னா சரத் இப்போ வந்து காமெடியெல்லாம் விட்டுட்டு அவன் ஒரு மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு மாதிரி வில்லன் மாதிரியே வந்துட்டுருக்கிறான். எனக்கு அது என்னன்னு தெரியல. சரத், ஆல் த வெரி பெஸ்ட்டா. எல்லார பற்றியும் பேசணும், உன்னை பற்றி பேச நினைக்காத மச்சான். நீ என்னோட பர்சனல் இன்ஸ்பிரேஷன், யூ நோ தட் வெரி வெல். அண்ட் லவ் யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சரிகமாவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அவங்க நிறைய நல்ல சாங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டீம் இன்னும் நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா இவங்கள வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. Wonderful speech. Next, I would like to welcome Sixer Entertainment producer Dinesh Kannan to share a few words. குட் மார்னிங் ஆல். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எல்லாருமே அப்படியே ஃபேமிலி மாதிரி இங்கே உட்காந்துட்ருக்கவங்கலாம். ஸோ ஃபஸ்ட் மகேந்திரன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ப்ரொடியூசர் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் நீங்கள் மேலே ஆல்பம்ஸ் தாண்டி படங்கள் பண்ணுறதுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டைரக்டர் ஷபரி. அவன் நம்ம தம்பி மாதிரி நம்ம கம்பெனியில் பண்ண படங்கள்லாம் நம்ம டேரக்டரோட ஏடியாக ஒர்க் பண்ணவர். அடுத்து இப்படி ஒரு ஆல்பம் பண்ணியிருக்காருன்னு சொன்னோடனே சரி ஓகே கம் அண்ட் அட்டெண்ட் த ப்ரோக்ராம்னு சொன்னேன். அண்டு வாழ்த்துக்கள் ஷபரி உனக்கு. அண்டு அபிராமி, அவங்க அதாவது நான் 2013-14 தான் என் கேரியர் ஆரம்பித்தேன் சினிமாவில். ஸோ அவங்களும் அந்த டைம் தான் வந்தாங்க. ஸோ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. நான் ராட்சசன் படத்தில் ஈபியாக ஒர்க் பண்ணும்போது ஷீ இஸ் ஆக்டட் தட் ஃபிலிம். அதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஃபிலிம். அங்கேருந்து அம்மு சொல்லணுன்னா அவங்களோட அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அது சூப்பர். அவங்களுக்கு அமைஞ்ச ஃபேமிலி, அவங்க அப்பா மிகப்பெரிய பில்லர் அவங்களுக்கு. ஸோ இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும், இன்னும் நிறைய தூரம் போகணும். ஐ ப்ரே ஃபார் காட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் மகேஷ் ரொம்ப ஸ்வீட் பர்சன். அவர் மகேந்திரன் சொன்ன மாதிரி நிறைய முயற்சிகளை நோக்கி அப்படியே ஓடிட்டு இருக்க ஒரு தம்பி அவங்க. நீங்கள் நல்லா வரணும், நல்லா வருவீங்க நம்புகிறேன். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஆல்பம். அண்ட் ஸ்ரீதரன் என்னன்னா லைக் நாங்கள் ஃபேமிலி மாதிரி ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆக்சுவலி லைக் ஐ யூஸ் டு கால் அண்ணா, அப்புறம் மாஸ்டர், எப்படி இருக்கோ அப்படி நாங்கள். ஸோ வெரி ஹாப்பிண்ணா நீங்கள் இந்த சாங் பண்ணதை. ஐம் ரியலி ஹாப்பி. சொன்ன மாதிரி ஃபேமிலி தான் எல்லாருமே, அப்படி ரொம்ப க்ளோஸ் நெட்வொர்க் தான். ஸோ எனக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வராங்கன்னு தெரியாது. வந்தோன்னு பார்த்தோன்னே பயங்கர எனர்ஜி ஆகிடுச்சு, ஹாப்பி ஆகிட்டேன் நான். தேங்க்யூ ஸ்ரீதரண்ணா, நீங்கள் தம்பிங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. அண்ட் நரேஷ் ஐயர் சார், லைக் சார் நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்களோட சாங்ஸ்க்கெலாம். அண்ட் இன்றைக்கி நான் உங்களை பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. எனவே உங்களை பார்த்துட்டேன், வெரி ஹாப்பி. நீங்களும் நான் வந்து எனர்ஜிக் பூஸ்ட்டுக்கு நீங்களும் ஒரு பெரிய ஆள். ஆமாம் சார். அப்புறம் சார் மியூசிக் டைரக்டர் சார், சூப்பர் சார். உங்கள் முயற்சிகள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பண்ணணும் நீங்கள். கீப் கோயிங் சார். பெரிய கடல் சினிமா. உங்களோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் சார். அண்ட் முத்து தம்பி, எங்கே போனாலும் முத்தாக இருக்கே உங்கள் ஒர்க்கு.
அவர் பேச மாட்டார், அவரோட ஆக்ஷனில் தான் அவர் எல்லாமே பண்ணுவார். அண்ட் ஆல் தி பெஸ்ட் முத்து. உங்களுக்கு என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். அண்ட் ப்ரெஸ் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள், எப்போவுமே ஃப்ரெஷர்ஸ் வரவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த வகையில் இதையும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் மேம். நன்றி சார். நெக்ஸ்ட் ஆக்டர் சரத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன், ஓரிரு வார்த்தை பேசுமாறு. பரவாயில்ல, நான் ஏறிட்டேன். இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நானும் எப்பவும் போல் ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் நான் சொன்னதை நம்ம அந்த ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா இங்கே வந்து என்னுடைய நண்பன் மகேஷ், அவன் எப்போவுமே நான் ஃபோன் பண்ணுவான், மச்சான் எங்கடா இருக்க, கொஞ்சம் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னுவான். திடீர்னு வெளியில் வேறு எங்கன்னா இருப்பான், அங்கே வாடானுவான், டீ சாப்பிட வாடானா, அந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டான் ஷூட்டிங்கு. மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னா, வீட்டில் தான் இருக்கேன். என்ன மச்சானா, இல்லை ஒரு ஷூட் வாடா அப்படின்னா. என்னடா திடீர்னு ஷூட் கொடுக்குறான், சரி பேமெண்ட் தருவியா அப்படின்னா, தரேன் அப்புறம் சும்மா தான் வந்தேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு ஆல்பம் சாங்கு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு புரியல, என்னடா வாண்ணா ஆல்பம் சாங்குன்றான். அதுக்கப்புறம் நேற்று ஒரு ஃபோன் பண்ணான், மச்சான் எங்கடா இருக்கேன், நான் வீட்டில் தான்டா இருக்கேன், சொல்கிறா என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். இல்லை நாளைக்கு பாட்டு ரிலீஸ் ஆகுது வாடாண்ணா. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து அப்படி ஆரம்பித்தது. சூப்பர்ரா, வேறு லெவல், செம்மையாக வந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணம் சபரி பிரதர், வேறு லெவல் பிரதர், செம்மையாக பண்ணியிருக்கீங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறது வந்து முத்து பிரதர் உங்களுக்கு தான். ஏன்னா அன்றைக்கி வந்து நான் நடித்து 2 சீன் எனக்கே தெரியும். நான் யோசித்தேன், எப்படி இது வச்சாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு. ரொம்ப 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 நன்றி பிரதர் வச்சதுக்கு, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லோ மோஷன், அதாவது வந்து பிரதர் அவருடைய வந்து ஒர்க்கு வந்து இங்கே நடக்கிறதா ஸ்லோவாக இருக்கும், ஆனால் ஸ்பாட்டில் என்ன ஸ்பீடுப்பா, வேறு லெவல் பிரதர். அங்கே வந்து நான் நினச்சி பார்க்கல, அன்றைக்கினா ஒரு நாள் தானே டைம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொன்னோம். சூப்பர் பிரதர், தேங்க்யூ. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி, எப்போவுமே நானும் அவரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு தான், பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அப்புறம் எப்போ பண்ணுறீங்க தம்பி, நீ எப்போ பண்ணுறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படிங்க நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பண்ணிட்டோம், ஆனால் இதில் இருக்கேன். ஆமாம், நான் எங்களுக்கே தெரியாது நான் இங்கே இருக்கேன்னா, அவர் இங்கே இருக்கேன்னு நினைச்சு என்ன இங்கே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கூட்டின்னு வந்திருப்பேன்ல. சரி ஓகே. அப்புறம் நரேஷ் பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்சு. மாஸ்டர் அன்றைக்கி வந்து சொல்லும் போது மகேஷ் கிட்ட கேட்டேன், டான்ஸு அப்படின்னு சொன்னோடனே, டான்ஸா, சரி யார் மாஸ்டர் அப்படின்னு, ஸ்ரீதர் மாஸ்டர். அப்போ நான் வரல, ஏன்னா அவர் இந்த ஸ்பீடெல்லாம் போட்டு கீழே எல்லாம் எனக்கு தெரியாதுடா வேணாண்டா அப்படின்னா. இல்லைல்லவா உனக்கு ஆடுறதே இல்லை, நீ வந்து சும்மா எங்களை பார்த்துட்டு போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான். அப்பாடா அப்போ ஓகே நான் வரேன்னு. மாஸ்டர் தப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட இருந்து. ரீல்ஸ் ஐயோ ஆமாம்ல, இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, சரி கண்டிப்பாக பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் தினேஷ் அண்ணே ரொம்ப ரொம்ப முன்னாள் பேசிட்டு தான் இருந்தேன் ஃபோனில், தம்பி என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஏன் படமெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன், விஜய் டிவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து படமெல்லாம் என்னெல்லாம் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அப்புறம் மாப்பிள்ள ஜிம்முக்கு 10 மணிக்கு போகலான்னு ஃபோன் பண்ணாங்க எனக்கு, மணி 11:30 போகலாமா. சரி நிறைய உண்மை நீயே வளரி இருப்பேன், ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு படத்தில், சரி நல்லவில் சொல்லலை. தேங்க்யூ ஸோ மச். கெட்டப்லாம் சொல்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எங்க நான் வந்து ஒரு பேச்சுக்கு தான் அவர் வந்து அப்படி சொன்னேன், சும்மா பண்ணா. இல்லை நான் யாரும் சொல்லாமல் மறந்துட்டு போனாலும் பிரச்சனையே இல்லை, அம்முவை சொல்லாமல் போயிட்டேன் அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அம்மு நல்ல வேலை இதில் உங்களை கொல்லலை, சூப்பர் செம்மையாக வந்திருக்கு, வேறு லெவல். தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோசப், extremely sorry, that was supposed to be a joke. Thank you. ஸோ அடுத்ததாக 25 வருஷமா இவரும் இவரோட குரலும் ரொம்ப ரொம்ப இனிமையா எப்பவுமே இளமையாகவும் இருக்கு. நரேஷ் ஐயர் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், ஆல் தி கெஸ்ட் அண்ட் ப்ரெஸ் நம்பர்களுக்கும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எனக்கு இந்த சாங்கில் பாடுறதுக்கு காண்டாக்ட் பண்ணது ஸ்ரீவி அவர்கள் தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் மியூசிஷியன். இப்போது எவ்வளோ நேரம் பேசவே வராது சொல்லிட்டு இவ்வளோ நேரம் அவர் பேசினார். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டூடியோலேயும் ஒரு லைனும் இப்படி வேணும் அப்படி வேணும் புழிஞ்சு எடுத்தார். ஆனால் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஒண்டர்ஃபுல்.
உங்ககிட்ட நிறைய கற்றுண்டேன் while singing. இது இப்படி பாடி கொடுங்க அப்படி பாடுங்க நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒன்று கேட்டு வாங்கினார். அண்ட் ஈவன் ஷபரி டைரக்டர் அவரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இதையும் டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவ்வளோ பேஷனேட்டாக நல்ல டைம் எடுத்து தான் பண்ணோம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் டு பி பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் சாங். அப்புறம் ஸ்ரீதர் மாஸ்டர் உங்கள் கொரியோகிராஃபி இஸ் வண்டர்ஃபுல் ஆஸ் யூஷுவல். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இட்ஸ் மேட்சிங் தி சாங் பியூட்டிஃபுல்லி. And Mahesh and Amu, you look wonderful on screen. The chemistry is wonderful and the visuals are so beautiful. Everything matches and blends so beautifully. செம்மையா ஆடிருக்கீங்க. அப்புறம் I think one important point is of course the choreography தவிர even the cinematography is wonderful. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, இதில் இண்டிபெண்ட் மியூசிக் ஒரு சைடு இருக்குது அண்ட் ஆல்சோ சினிமா ஆன் தி அதர் சைட். ஐ திங்க் இது ஒரு நல்ல பிளெண்ட். பிகாஸ் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் எல்லாம் யோசித்து அதை டிரெக்ட் பண்ணி அதை கன்செப்ஷுவலைஸ் பண்ணி இவ்வளோ ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கொண்டு வந்து இதை நடத்தி வைக்கிறது ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ஒரு வேலை. ஸோ அது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளெண்ட் ஆஃப் the storyline that is cinema and independent music. So I think இந்த பாட்டிலேருந்து ஒரு புது ட்ரெண்ட் அப்படி கூட ஆரம்பிக்கலாம். வேற ஒரு ஸ்டோரி போர்டோட ஒரு நல்ல சாங் லான்ச் பண்ணி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறது. ஸோ தட்ஸ் சம்திங் நியூ அண்ட் வண்டர்ஃபுல். அண்ட் ஃபைனலி மை a very big thanks to producers Karthik and Madhu for making this happen. And the entire team எல்லாருமே ரொம்ப பேஷனேட்டாக they have worked for hours and hours to make this happen. So I want to wish the entire team all the very, very best and thank you for having me. Thank you. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பாடல்னு கிடையாது, பொதுவாகவே அயராத உழைப்பு, அழகான நடிப்பு, பியூட்டிஃபுல்லான டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட காம்பினேஷனாக இருக்கிற நம்ம ஆக்டர் மகேஷ் சுப்ரமணியன் அவர்களை பேச அழைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் சார். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் கெஸ்ட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வழக்கமாக இந்த மேடை பேச்சுனாலே இந்த கொஞ்சம் நடிங்க பாஸ் ப்ரோக்ராம் மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஏன்னா ஒரு கொஞ்சம் அந்தளவுக்கு வராது. ஸோ எனக்கு பேசி கை தட்டி வாங்கலாம் பழக்கம் இல்லை. பேசாமல் நீங்களே ஃபஸ்ட்டு கை தட்டிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணதுக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மை ஒய்ஃப். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதான் மகேந்திரன் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட அம்மா, ஸோ லைக் மது அண்ட் கார்த்திக். ஸோ அவங்க இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவங்க என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு எங்களோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று நான் பண்ணியிருந்தோம். நானும் சபரியும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு ஸோ அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா இருக்கு ஷார்ட் ஃபிலிம், ஓகே நம்ம சேர்ந்து ஒரு ஏன் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டாங்க. ஸோ அப்படி உருவானது தான் இந்த ஒரு ஆல்பம் சாங். ஸோ சாங்கு அப்படிங்கும்போது வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டான்ஸ் அது மட்டும் நிறைய சாங்ஸ் அப்படி வருது. ஸோ நல்லாவும் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த சாங்குக்குள்ளே ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருந்தால் ஒரு கான்செப்ட் நல்லா இருக்குங்கிற மாதிரி சபரி சொன்னார். ஸோ எனக்கு இனிஷியலாக எனக்கு வந்து ரொம்ப ஆக்சுவலி எப்படி இது கன்வே ஆகுமா அப்படின்லாம் இருந்தது. பட் விஷுவலாக பயங்கரமாக சபரி சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஏன்னா இது பொருட்செலவு ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி, ஓகேங்களா. யூஸ்வலாக ஒரு சாங் ஒரு செட்டுக்குள்ளே எடுக்காமல் இது ஒரு 3-4 லொக்கேஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கான அத்தனை சப்போர்ட்டுமே வந்து மது அண்ட் கார்த்திக் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் அண்ட் மது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கம் டு என்னோட ஹீரோயின் அம்மு அபிராமி. ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலி அவங்க வந்து ராட்சசன் படத்துலேருந்து அவங்களோட ஒரு ஃபேன் தான். அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அந்த வே ஷி கேரி, இது எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. அது அசுரன் வந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவங்களுக்கு. ஸோ இந்த சாங் நாங்கள் பண்ணலாம் அப்படிங்கும்போது எங்களோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் இருந்ததும் அவங்க தான். ஸோ லக்கிலி அது எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஏன்னா இனிஷியலாக கொஞ்சம் ரொம்ப யோசித்தோம், ஓகே நம்ம ஒரு நியூ கம்பர் நம்ம கூட எப்படி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அவங்க ஷீ இஸ் வெரி ஸ்வீட். அவங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, மியூசிக்கும் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம் மகேஷ் அப்படின்னாங்க. ஸோ வந்தாங்க. அவங்க வந்து லைக் என்ன அந்த சாங்குக்குள்ளே வந்து ஆக்சுவலாக ஒரு வாட்டி நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு வந்துருங்க, ஒரு 12 மணிக்கு அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடத்துல கூப்பிட்ருக்கோம். பட் ஐம் சாரி ஃபார் தட். சம்டைம்ஸ் ஏன்னா அது ரோட்டில் ஷூட் பண்ணும்போது ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணுறோம், சமயத்தில் இருக்கும்போது கொஞ்சம் க்ரௌட் இருக்கனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பயங்கர அழகாக பண்ணியிருக்காங்க.
அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம இந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் ஸ்ரீபி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ் டு ஒரு 10 வருஷமாக எனக்கு அவர் நல்லாவே தெரியும். 10 இயர்ஸ் நான் அப்போ முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ண ஒரு சின்ன படத்தில் மூலியமாக எனக்கு அவர் பழக்கமானார். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அப்போலேருந்து நாங்கள் நிறைய பேசிட்டே இருப்போம் சினிமா பற்றி. ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது நமக்கு அதுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அமையணும், அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ அப்போ வந்து இப்போது கார்த்திகன் மது இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு தோணுது வந்து ஸ்ரீபி தான். ஸ்ரீபி நம்ம வந்து ஒரு ஆல்பம் ஒன்று இருக்குது, அந்த ஆல்பம் நம்ம பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் வந்து பயங்கர எக்ஸைட் ஆகி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் பார்க்குற வெர்ஷன் வந்து ஒரு 7வது வெர்ஷன் இது. ஸோ இதுக்குள்ளே வந்து ஏன்னா கொஞ்சம் ரிலீஸஸ் தள்ளி போகும்போதெல்லாம் அவர் அதுக்குள்ளே என்னென்ன இம்ப்ரூவைஸ் இன்னும் பண்ணலாம், இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இப்போ என்ன பண்ணலாம். ஏன்னா சாங்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ட்ரெண்ட் இயருக்கு இயர் மாறிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிறது வந்து அப் டு டேட் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் கூட ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இன்றைக்கி அது கரண்ட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. பயங்கரமாக வந்திருக்கு ஸ்ரீவி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் இந்த சாங்கை அழகாக பாடி கொடுத்த 2 நபர்கள், ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் தென் நரேஷ் ஐயர். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த க்ரூவில் 3/4 பேருக்கு நான் ஃபேன் தான். அப்படி தான் வந்து இந்த சாங் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சாங்கை இந்த மாதிரி யங் டீமுக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணி பாடினதுக்கு, ஸோ நம்பிக்கை வச்சு பாடினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார், உங்கள் சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்காத நாள் கிடையாது. நான் பைக் ஓட்டும் போதெல்லாம், காலேஜ் போகும்போது எப்போவுமே வந்து ஐ யூஸ் டு லிசன் உங்களோட சாங்ஸ் தான். ஸோ அவ்வளோ சூதிங்கான ஒரு வாய்ஸு, அது உங்களை பற்றி சொல்லணுங்கிறது அவசியமே இல்லை, எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்கள் கூட எனக்கு ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ அதே மாதிரி நரேஷ் சார் வந்து நிறைய எவ்வளோ பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆல்பம் தானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாடிட்டு உடனே போகாமல் எத்தனை கரெக்ஷன்ஸ் நம்ம கூப்பிட்டாலுமே அவர் அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் பாடும்போது எப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் சார். ஸோ தென் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது. என்னென்னா வந்து ஆக்சுவலாக அவரோட ஸ்டூடெண்ட் நான் என்னோடய காலேஜ் டைம் இருக்கும்போது வாஸ் ஸ்டூடெண்ட். நான் அவரோட ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து அவர் கூட ஒரு படம் வந்து நான் ஒரு படம் பண்ணேன், தூக்குதுறையின் படத்துக்கு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணார். இப்போ இந்த ஆல்பமும் அவர் தான் பண்ணுறாரு. ஸோ எனக்கு அவருக்கும் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்குது. ஸோ அவர்கிட்டேருந்து நான் டே டு டே லைஃப்பில் கற்றுக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா ஒரு சாங் அப்படிங்கும்போது ஒரு சாங் கொரியோகிராஃப் மட்டும் பண்ணிவிட்டு அதை எப்படி விஷுவல் எடிட் மட்டும் பண்ணிட்டு போகாமல் அந்த சாங்கை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி அந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்கலாம், அது டாப் டு பாட்டம் அவர்கிட்ட போனதுலேருந்து அந்த ப்ராடக்ட்டு அவர்கிட்ட முடிஞ்சு அது வெளியில் மக்கள் கையில் போகிற எண்டு வரைக்கும் அந்த பாய் அப்படின்னு ட்ரெயின் ஏற்றி விடுற அளவுக்கு, கை காட்டுற அளவுக்கு அவர் வந்து எல்லா வேலையும் செய்வார் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் இது. ஸோ இது ஐ எம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் தென் தினேஷ் அண்ணா வந்து ஒரு ரீசன்ட் டைம்ஸ் தான் எனக்கு வந்து அண்ணாவை பழக்கம் எனக்கு. ஆனால் சச் வண்டர்ஃபுல் ஒரு ஹியூமன் பீயிங் அண்ணா. நான் அப்போ வந்து இந்த பாட்டெலாம் முடிச்சிட்டோம். இந்த பாட்டு முடிச்சுட்டு வந்து நாங்கள் பிஸ்னஸ் அப்படிங்க போகும்போது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடங்கள் ட்ரை பண்ணோம். கரெக்டாக எங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகலை. அப்போ அண்ணனோட எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடச்ச அப்புறமா தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கோண்ணா அப்படின்னு அவர் பார்த்துட்டு உடனே ஓகே தம்பி நான் உனக்கு கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லி ஓகே எல்லாருமே வழக்கமாக சொல்லுவாங்க, ஆனால் அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வித்தின் 1 or 2 டேஸ்லேயே எனக்கு கால் பண்ணி தம்பி இந்த மாதிரி கம்பெனியில் போய் பாரு, உங்கள் சாங் காமிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னங்கிறது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்கன்னாங்க. ஆனால் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்கு நீங்கள் இல்லைனா இன்றைக்கி அந்த ஆல்பம் வந்து சரிகமால இல்லை. ஸோ ஐம் வெரி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி வந்து கெஸ்ட் ரியோ. இன்றைக்கி அவர் ஷூட்டிங் காரணமாக சீக்கிரமாக கிளம்பிட்டார். ஆக்சுவலாக நேற்று இருக்கும்போதே அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஒரு 1 month பிஃபோர்கிட்ட சொன்னேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் நிறைய டேட்ஸ் மாறிச்சு. ஆனால் நேற்று நைட் தான் எங்கேயும் நான் ஒரு காலே பண்ணேன், இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு ஈவெண்ட் இருக்குது, கொஞ்சம் ரியோ வந்துடுவீங்களா அப்படின்னோன்னே. அவனுக்கு ஆக்சுவலி ஷூட்டிங் அவருக்கு இருக்குது. சாரி என் ஃப்ரெண்டுனால கொஞ்சம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாட்டுக்காதீங்க. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஷூட் இருக்குன்னாரு. ஆனால் கண்டிப்பாக உனக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி எனக்காக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ரியோ. அவருக்கு எனக்கு ஒரு நல்ல பாண்ட் இருக்குது. பிகாஸ் நாங்கள் ஒன்றா ஒரே ஜோடிங்கிற ஷோவில் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். பட் அவர் இந்த நேரத்தில் அவர் படம் ஷூட்டிங்லாம் விட்டுட்டு எனக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரியோ அண்ட் சவுந்தரனாவும் அப்படி தான் எனக்கு ரீசெண்ட் டைமில் தான் பழக்கம். பட் பார்க்கும்போது எல்லாமே அவர் வந்து நிறைய விஷயங்கள் இன்ஸ்பைரிங்காக எனக்கு சொல்லியிருக்காரு. லைக் அவர் நிறைய சினிமா பற்றி நிறையா பேசியிருக்கோம். ஸோ அவரும் எப்போதுமே வந்து பயங்கர மோட்டிவேட்டடாகவே எப்போவுமே இருப்பார். என்ன வந்து பயங்கர மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்ததுக்கு.
ஸோ அப்புறம் என்னோட முதல் குரு எனக்கு அப்படின்னு ராஜீவ் பிரசாத்ங்கிற சார், நான் ஃபஸ்ட் ஆக்டிங் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அவர் இன்னைக்கு வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ என்னோட ஒரு முயற்சிகளுக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தென் ஷரத் வந்து எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். அவர் ஆக்சுவலாக இந்த சாங் போது அவனுக்கு வந்து அவன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக கால் பண்ணி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டேன். வீட்டில் இருக்கேன் அப்படின்னா, உன் அர்ஜென்ட்டாக கிளம்பி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வா அப்படின்னு. அவனுக்கு என்னென்ன ஆக்சுவலி தெரியாது. நான் ஒரு சின்ன ஒர்க்டா வாடா அப்படின்னு கூப்பிட்டேன் அவனை. ஒரு ஆல்பம் பண்ணுறேன்னா ஓகே, அவனுக்கு கிளம்பி வந்துட்டான். என்ன ஆல்பம்ங்கிறான், என்ன கூப்பிட்றான் அப்படின்னு. நான் இல்லடா இந்த மாதிரி ஒரு இது இருக்குடான்னு. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்தான், வெயிட் பண்ணான். ஷார்ட் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து எனக்கு முடிஞ்சிச்சா மச்சான் அப்படின்னு கேட்டேன். இல்லை இருக்குடா நீ ஆடுற மாதிரி இருக்குடான்னு சொல்லி கிட்டத்தட்ட க்ளோஸ் டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அவன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஷரத். ஏன்னா அந்த சின்ன ஸ்பேஸில் கூட அவனால் என்ன பண்ண முடியுங்கிறத வந்து எனக்கு பண்ணி கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் ஷரத். அண்ட் தென் இந்த சாங்கோட சினிமோட்டோகிராஃபர் ஜோசப் வந்து ஆக்சுவலி இப்போது ஸ்லோ மோஷனில் நடக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அவர் ஹை ஸ்பீட் ரொம்ப பிடிக்கும் யூஸ்வலாக. ஸோ அதனால் அவர் வாக் தான் அப்படி இருக்கான ஒர்க் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கெல்லாம் வந்து இவங்க சொன்ன கதை இந்த ஒரு சாங்கு இதுக்குள்ளே எப்படி இவ்வளோ சீக்கிரமாக அது வந்து எடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது இத்தனை நாட்களும் எடுத்து ஷூட் பண்ணது ஒரு 1.5 நாள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலி. அந்த ஒரு நாள் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் ஆனால் அவர் வேறு லெவலில் ஆக்சுவலி ஜோசப் பயங்கரமாக ஷூட் பண்ணிட்டார். அதுக்குள்ளே முடியுமான்னு தெரியாத நம்பிக்கையை பயங்கரமாக பண்ணி அது விஷுவல் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. என்ன அழகாக காமிச்சிருக்காரு. அந்த விஷுவலி இந்த சாங்கை சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. மாஸ்டரோட மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த சாங்காக இருக்கட்டும், அம்மு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜோசப். அண்ட் கம் டு முத்து எடிட்டர். முத்து பற்றி சொல்லணும்னா, முத்து இஸ் அ பயங்கர ஒர்க்கஹாலிக் பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு நிமிஷம் கூட ஆக்சுவலி சும்மாவே இருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு 10 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணால் தான் ஒரு வாட்டி ஃபோன் எடுப்பார். எனக்கு ஆக்சுவலி எதுனால்னா அவர் அவ்வளோ ஒர்க்கில் பயங்கர பிஸியாக இருக்கிற பர்சன் அவர். எனக்கு என்ன இந்த சாங் பண்ணும்போது நான் இவன்கிட்ட சபரிக்கிட்ட கேட்குறேன், இந்த சாங் எடிட் வந்து முத்து பண்ணிடுவாடா அப்படின்னு நான் கேட்கும்போது பக்காவாக பண்ணிடுவா பிரதர் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு ஏன்னா இந்த சாங் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இந்த சாங்கை வந்து எடிட் பண்ணி அது மக்களுக்கு எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் முத்து. செம ஒர்க் உங்களோடது. அப்புறம் கோபினா த ஆர்ட் டைரக்டர். கோபினா உங்களோட ஒர்க் வந்து இந்த சாங்கில் பயங்கர ஃபினாமினலாக இருந்திருக்கு. ஸோ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய இடங்கள் ஆக்சுவலி வந்து இந்த சாங் பண்ணும்போது இப்போ யூஸ்வலாக ஒரு படம் கேமரானா அதுக்கு நிறைய அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. இப்போ ஆர்ட் டைரக்டரும் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வெறும் கம்மி குரூ வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் அவரே இழுத்து போட்டு நிறைய செஞ்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா கோபி. எனக்கு இந்த சாங் இவ்வளோ விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்ததுக்கு நீங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிற இந்த ஆல்பம் இன்னைக்கு கம்மிங் 28th யூடியூப்பில் சரிகமா ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பேருக்கு கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆல்பமை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களோடது. ஸோ ஒரு தாழ்மையாக கேட்டுக்கிறேன், இந்த சாங் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே இந்த சாங்குள்ள அழகாக அந்த ஹுக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ரீல்ஸ் முடிஞ்ச நீங்களும் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் ஒரு முக்கியமான நபரை பேச மறந்துட்டேன். வைரமுத்து சார். இந்த சாங் இவ்வளோ அழகாக வந்திருக்க ஒரு மிக முக்கியமான காரணம் வைரமுத்து சார். எனக்கு ஃபஸ்ட்டு இவர் சிபி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு மாதிரி சொல்கிறாரு, வைரமுத்து சார் லிரிக்ஸ் பண்ணலாம். என்னங்க பேசுகிறீங்க, அவர்லாம் ஆல்பம்லாம் பண்ணுவாராங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை மகேஷ், அவர் வந்து பண்ணுவார், நம்ம கேட்டு பார்க்கலாம். கேட்டு பார்க்கலாம்ல, வீட்டுக்கு போய் அடி வாங்கி பார்க்கலாமா எனக்கு தெரில. அதனால் வந்து சரி ஓகே கேட்கலாம் அப்படின்னாரு. சரி ஓகே ஆக்சுவலி கேட்டேன். பட் ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட், பயங்கரமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். சரி கூப்பிட்டு ஓகே ஒரு யங்ஸ்டர் தானே இந்த மாதிரி ஏதோ சொல்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எங்களை கூப்பிட்டு என்ன கான்செப்ட் என்ன இதில் பர்ஃபெக்டாக கேட்டு இந்த சாங் நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுலேயும் இந்த சாங்குள்ளேயும் வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் கரெக்ஷன்ஸ் நாங்கள் வச்சுருந்தாலுமே அது வந்து எதுவுமே சலிப்பு தட்டாமல் எங்களுக்கு தேவையானது ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஸோ நீங்களே இந்த சாங்கில் ஒரு பாட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். சாரி, முக்கியமான இந்த சாங் ஓட கேப்டன் ஆஃப் த ஷிப் சபரி மணிகண்டன். சாரி சபரி, நான் நிறைய பேர் அப்படியே நல்ல. ஸோ ஐம் சாரி ஃபார் தட். சபரி எனக்கு வந்து இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியமாக தான் இந்த சபரி எனக்கு பழக்கமானார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் வந்து பண்ணும்போது என்னன்னா அவரோட ஒர்க் எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த ஒரு ஆள் வந்து ஒன் மேன் ஆர்மி மாதிரி அவர் ஒரு ஆள் உட்காந்து எல்லா வேலையும் பார்ப்பார்.
யாரும் அந்த பையன் ஷார்ட் ஃபிலிம் வந்து அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இவ்வளோ அந்த ஒரு வந்து பயங்கரமாக வேலை செய்கிறார் இவர் அப்படிங்கும்போது ஓகே 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சும்மா அப்படியே பேசிட்டே இருப்போம். ஸோ இந்த சாங் அப்படின்னு எனக்கு வந்து கார்த்திக் மது பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். சார் அவரும் அவங்களுக்கு தெரியும். சரி பேசும்போது ஓகே வை டோன்ட் வி ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். சபரி வந்து இந்த சாங்குக்கு கொடுத்த உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஸோ வந்து அவன் ஒரு நாளும் வந்து இந்த சாங்குக்கு ஷூட் பண்ணதுக்கு அப்புறமாவுமே அவன் தூங்கவே மாட்டான். எப்போ பார்த்தாலும் இதை பற்றி யோசிச்சிட்டே இருப்பான். அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு நாளும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் யோசிச்சிட்டே இருப்பான். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாம் அந்த ஃபைனல் அவுட்புட்டாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. நேற்று நைட் வரைக்கும் கூட அவன் ஒர்க் பண்ணியிருக்கான். அவன் டில் அவன் போய் தூங்கும்போது 2 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சபரி. இப்போ நீ மட்டும் இல்லைனா அந்த சாங் இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்க வாய்ப்பில்லை. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தடுத்து படங்கள் நிறையா பண்ணி யூ கேன் டூ. மிஸ்டர் மகேந்திரன், என்னோடய நண்பர் மகேந்திரன் வந்து இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப வருஷமாக எனக்கு அவரை தெரியும். பட் ஆனால் நாங்கள் எப்போதுமே நாங்கள் வெளியில் மீட் பண்ணலாம், எப்போ மீட் பண்ணி பேசினாலுமே வந்து ஹில் பி த சேம். ஸோ நான் எப்போ பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ இன்றைக்கும் என்னை வெல்கம் பண்ணுறதும் பேசுகிறதும் சரி எப்பவுமே அப்படி தான். ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய ஒர்க்ஸில் நான் என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்க மச்சான் எனக்காக வர முடியுமா அப்படின்னா அவர் கண்டிப்பாக வந்து நிற்கிறாரு. ஸோ அதுக்கே பெரிய பெரிய தேங்க்ஸ். சரி, நான் அவ்வளோ ஒரு பிஸி ஸ்கெடியூலில் அவர் விஜய் சாரோட படம் பண்ணியிருக்காரு, நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிஸி ஸ்கெடியூல் நான் கூப்பிட்ட உடனே வரணுங்கிறது இல்லை. பட் ஆனால் என்னை மதிச்சு ஓகே நான் கூப்பிட்டாலும் அடுத்த செகண்ட் வந்து நிற்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் மகேந்திரன் ப்ரோ. ஸோ ஐ திங்க் எல்லாரை பற்றி நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சாங் நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக எல்லோரும் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என் அம்மா அப்பா அண்ட் தென் மை ஒய்ஃப் பிரேமலதா. ஆக்சுவலாக வந்து அவங்கள பற்றி கூட கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி நைட் இந்த சாங்கை கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் வந்து எனக்கு தூக்கமே இருக்காது. நான் தூங்கினாலும் அவங்களும் தூங்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி சில போஸ்டர்ஸ்லாம் கூட நிறைய விஷயங்கள் அவங்க நிறைய ஒர்க் பண்ணி இன்விடேஷன்லாம் ரெடி பண்ணி இந்த பாட்டுக்காக அவங்களும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஸோ ஹோப் அப்புறம் எல்லோரும் உங்கள் கையில். தேங்க்யூ ஸோ மச். மகேஷ் ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஐ வில் லைக் டு வெல்கம் KJB ஹாட்ஸ்பாட்டோட ப்ரொடியூசர் அன்போடு அழைக்கிறேன் பாலா பி மணிமாறன் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்கள வந்து மேடை கழிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச் பாலா மணி மார்பன் சார் ஃபார் அக்செப்டிங் த ரிக்வெஸ்ட். மார்பன் புதுசாக இருக்கு. மார்பன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பேர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் டுடே. இப்போ 30 அப்படியே வந்து பேசிடுங்கன்னு சொல்ல வந்தக்குள்ள 2 வார்த்தை ஒரு வாழ்த்துறை டீமா வந்து பாராட்டி ஒரு 2 வார்த்தை பேசுங்க சார். ப்ளீஸ் கம் 2 words. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சபரி வந்து எனக்கு ஹாட்ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு விக்னேஷ் கார்த்திகோட அசிஸ்டண்ட்டாக. ஸோ இன்னைக்கு காலையில் ஆக்சுவலாக கால் பண்ணி ஆனால் பெரிய சாரி நேற்று வந்து மறந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னாரு. ஸோ இன்னொரு ஒர்க்கில் இருந்தேன். ஓகே கூப்பிட்டாப்லேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவசரமாக வந்ததுனால தான் கொஞ்சம் டிலே. ஓகே அண்ட் தினேஷ். ஸோ இங்கே இருக்கிறதுல எனக்கு வந்து சபரி, அஃப்கோர்ஸ் ஜோசப் அண்ட் முத்து எல்லாமே எங்கள் டீமில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தினேஷ் ஹீஸ் பீன் லைக் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் மீ இன் ஹாட்ஸ்பாட். ஓகே இனிமேல் தினேஷ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகே ஸோ ஜஸ்ட் இந்த க்ரூ எவ்ரிபடி ஓகே ஃப்ரம் மை சைட் ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே தேங்க்யூ. ஏற்றுக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஸோ அடுத்து வந்து நம்மளோட எல்லாத்துக்குமே எப்போவுமே ஒரு கேள்வி இருக்குது, இவருக்கு வயசு ஆகுமா ஆகாதா? அது எப்போவுமே உங்களை பார்த்து நான் கேட்குறது தான் சார். ஏன்னா 25 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் ஆக மேலே போக நீங்களும் அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டுருக்கீங்க. என்றும் இளமையாக இருக்கீங்க. எப்போவுமே அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் எவர் ஸ்ரீதர் மாஸ்டர். ப்ளீஸ் ஷேர் a few words about this song and the experience of working with this young beautiful team. எல்லாருக்கும் வணக்கம். செகண்ட் சான்ஸ் இந்த சிங்கிள் ட்ராக் ஆல்பம் வந்து நான் கொரியோ பண்ணியிருக்கேன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எதனால் இந்த ஆல்பம் சாங் இதெல்லாம் பண்ணுறோம்
உங்களுக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த மகேஷ் அப்படின்றவர் வந்து எல்லோரும் அடுத்த லெவல் போகணும், ஒரு படம் நடிக்கணும், இவர் நல்லா நடிக்கிறாரு, இவங்க அம்மு அபிராமி இவ்வளோ ஒரு விஷயம்லாம் ஏற்கனவே நிறைய சாதிச்சிருக்காங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது இவங்க அடுத்தடுத்த லெவல் பண்ணும்போது இவங்கெல்லாம் டீமாக சேர்ந்து தான் ஒரு அடுத்த லெவல். எல்லோரும் கேட்பாங்க என்ன ஆல்பம் சாங், ஏன்னா படம் பண்ணலாமே. ஸோ இதோட மோட்டிவேஷனே முதல்ல வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆர்டிஸ்ட் அடுத்த வாய்ப்பு நல்லா எங்களால் சாதிக்க முடியும், எங்கள் திறமையை பாருங்கள் அப்படின்றது தான் இதோட மோட்டிவேஷன். ஸோ இந்த பாட்டை முதல்ல நார்மலாக மகேஷ் ஏதோ என்கிட்ட ட்ராக் கேட்கும்போது என்ன ஸ்டூடியோவில் தானே அப்படின்னு ஒரு டம்மி வாய்ஸ் தான் கேட்டேன். பாட்டை கேட்டோன்னே ஐயோ சூப்பர் சாங்பா பண்ணலாம்ப்பா அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த லெவலில் போகும்போது சரிப்பா இந்த பாட்டு இந்த பல்லவியில் இப்படி ஆடலாம் அப்படி ஆடலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம சபரீஷ் வந்து மாஸ்டர் நீங்கள் எங்கேயும் ஆட வேணாம், நீங்கள் ஒரு ஊக் ஸ்டெப்ஸ் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னாரு. திருப்பியும் அப்படின்னா இல்லைப்பா இங்கெல்லாம் தோணும், இல்லை இங்கே இருக்கணும் அது மாதிரி ஒரு கான்செப்ட். ஏன் சபரீஷை பற்றி நான் சொல்கிறேன்னா டைரக்டர் வந்து சீக்கிரமாக படம் பண்ணுவார், ஏன்னா பண்ண போகிறாரு. இந்த கான்செப்ட் பார்த்தாலே தெரியுது. அவர் சொன்ன விஷயம், நாங்கள் அந்த ஷூட்டிங் பண்ணும் போதே நான் பாதி நேரம் நான் கேரமில் தான் இருந்தேன். என்னப்பா ஆல்பம் சாங் சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். அவர் வந்து இல்லை ஷூட்டிங் போயிட்டுருக்கு மாண்டேஜ் இப்போ எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் அது விஷுவலாக இன்றைக்கி நான் பார்க்கும்போது அந்த கான்செப்ட் ஒரு மகேஷும் அம்மு அபிராமியும் அவ்வளோ அந்த ஒரு லவ்லியான அந்த லவ்வை இவ்வளோ மினிட்ஸ்க்குள்ளே இப்படி ஒரு கதையை வந்து அவங்க சுருக்கி அந்த எடிட்டிங் பண்ணி நம்ம முத்து அதை அழகாக வடிவமைச்சு அதை பண்ணும்போது பார்க்கும்போது அப்படின்றது சூப்பர் சபரீஷ். நான் வந்து டான்ஸில் கொஞ்சம் அந்த ஸ்டெப்பு இல்லைனாலும் அதை முத்துக்கு நான் அப்புறம் வரேன், நான் எங்கே 2 ஸ்டெப்பு காணோன்னு தேடுறேன். இருந்தாலும் பட் நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணணும். இதுவே பண்ணும்போது ஒரு பெரிய 2 hours படம் கொடுத்தா நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு. ஸோ அம்மா அபிராமியும் சரி மகேஷும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அந்த 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 கான்செப்ட் அழகாக வெளியே வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஸ்ரீபி. அவர் வந்து எங்களோட சாங் 2-3 சாங் அடுத்தடுத்து வரப்போகுது. சூப்பர் சாங்லாம் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சாம்பிள் தான் இந்த சாங்கு. ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். நான் வந்து ஏதாவது எங்கப்பா இந்த சாங் ஆல்பம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் மன்னிச்சுன்னு சொல்லுவார். அவருக்கு நான் பேர் வச்சுருக்கிறதே மன்னிச்சு அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஹார்ட் ஒர்க்காக பண்ணி அவர் பாட்டை ஃபுல்ஃபில்லாக பண்ணி இன்றைக்கும் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் நாங்கள் சாங் கோரியோகிராஃபி பண்ணுற அந்த ஈவினிங் முன்னாடி வரைக்கும் அந்த மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆக மாட்டாங்க. நாங்களாம் துப்பாக்கி நினைக்கிறேன் ரகுமான் சார் வந்து அலைக்கலைக்கா சாங் அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். 4 மணிக்கு ஒரு ட்ராக் வருது. அப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் சொல்லும் போது அதை இன்றைக்கும் அந்த ஃபைனல் ட்ராக் வர வரைக்கும் அவரோட ஹார்ட் ஒர்க் பற்றி சொல்கிறேன் ஸ்ரீபி. இதை நான் ஒரு நார்மல் டம்மி இந்த ட்ராக்கில் கேட்கும் போதே பாட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஜிவி பிரகாஷும் நம்ம நரேஷ் ஐயரும் அந்த வாய்ஸில் கேட்கும்போது அந்த கோரியோவுக்கு நம்ம மேட்ச் ஆயிருக்குமானே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது உங்களோட வாய்ஸ். அந்த பாட்டை அந்த லெவலில் தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஆடியோ ட்ராக் கேட்கும் போதே ஒரு வைப் இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இந்த விஷுவல் இதெல்லாம் பாட்டு கேளுங்களேன், பாட்டே ஃபஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் விஷுவல் வந்து சபரி வந்து அவர் கான்செப்ட் அவுட் பண்ணிட்டேன், நான் ஹூக் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டீமுக்கே சூப்பராக இருக்கும். அதை விடுங்க, நம்ம ஜோசப் கேமராவில் நீங்கள் இந்த இடத்துல எங்கே எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து ஒரு கிளப்லேயும் ஒரு சாதாரண ஒரு கார்டன் அது மாதிரி ஒரு விஷயம். ஆனால் அதை ஒன்றுமே தெரியாமல் அதை அழகாக ஒளிப்பதிவில் பண்ணியிருக்கேன் ஜோசப். சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதுதான் அது நம்மளுக்கு கொடுத்ததில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஒரு பையன் வளரணும், இதை மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. கார்த்திக் அண்ட் மது அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம எல்லாரும் ரியோ நம்ம தினேஷ்லாம் சப்போர்ட் பண்ணுறது வந்து தினேஷ் பற்றி சொல்லணுன்னா நம்ம சிக்ஸர் ப்ரொடியூசர், அவர் ப்ரொடியூசர்னு தெரியும். நண்பரோட நீங்கள் ஹாட்ஸ்பாட்டாக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், என்ன மாஸ்டர் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம், அப்படி தான் இது சரியாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ தினேஷ் வந்து இன்றைக்கி அவரோட வளர்ச்சிக்கு வந்து நான் கூட 2-3 படம் சொன்னேன் ஒரு கன்னடத்துலேயே எதில் மாஸ்டர் அது உடனே இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையுமே பாசிட்டிவ் பண்ணார். ஸோ தினேஷ்க்கு இப்படி ஒரு பசங்க ஏதோ வளரணும் ஆசைப்படுறவங்களுக்குலாம் அவங்களாம் வழிகாட்டுறதுக்கு ஒரு பெரிய இன்றைக்கெலாம் யாரும் இல்லை. இன்றைக்கெலாம் அது பண்ணுறதுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் தினேஷ்க்கு. சூப்பர் தினேஷ். தென் மகேந்திரன் வந்து சான்ஸே இல்லை. என்ன ஹார்ட் ஒர்க். அவர் வந்து இப்போ ஒரு ஃபிட்னஸில் இருக்காருன்னா ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு வந்து உப்பு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளாம் என்ன இருந்தாலும் அப்போ ஒரு பிரியாணி பார்த்தா ஏதாவது சாப்பிட்ருவோம். இது இப்போ நான்லாம் வந்து வயிற்ற கட்டி இதை பண்ணி இப்படி தான் டெடிகேஷனில் இப்படி தான் சின்ன வயசுலேருந்து வரணும் ஜெயிக்கணுன்ற வெறித்தனமாக இருக்கிற மகேஷ்க்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நானும் அவரும் ஆல்பம் பண்ணியிருக்கோம், நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மகேந்திரன்
சூப்பர்ப்பா உன்னோட. நான் அதான் சொல்கிறேன், எப்படி இப்படி ஒரு ஃபிட்னஸை வச்சுக்கிட்டு இப்படி அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாலாம் இல்லை. என்ன தான் உழைச்சி ஷூட்டிங் பண்ணாலும் நைட்லேயும் பகல்லையும் இதை வச்சுருக்கிறதே பெரிய விஷயம்ப்பா. சூப்பர், யூ கோயிங் டு ராக். திருப்பி நம்ம ஒர்க் பண்ணி இன்னொன்று கலக்குவோம். தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த பாட்டை வந்து நாங்கள் ரீல்ஸில் வந்து நீங்கள் லைட்டாக அங்கங்கே விட்ட ஸ்டெப்ஸ்லாம் கூட நாங்கள் ரீல்ஸில் பார்த்து இன்னும் அங்கேயும் போட்டு இதை நாங்கள் எல்லாம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து எல்லா எங்களோட ஸ்டூடியோஸ்லாம் இருக்குது, அங்கே இருக்கிற டான்ஸ் பர்சன்லாம் ரீல்ஸ் கொடுத்து எல்லோரும் இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப அழகா அண்ட் பியூட்டி வித் பிரெயின்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அம்மு அபிராமி, ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நீங்கள் ஸ்வீட்டாக வெயிட் பண்ணிவிட்டு எங்கள் எல்லாரோட தாட்ஸை வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் பீப்புள் ஆன் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட சாங் லான்ச்சுக்கு நாங்கள் கெஸ்ட் இன்வைட் கொடுத்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போனோம். எல்லாருக்கும் என்னோட பர்சனல் தேங்க்ஸ். பீட் ரியோ ப்ரோ, சவுந்தர் ப்ரோ, அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ, அண்ட் தென் நம்மளோட தினேஷ் அண்ணா, பாலா அண்ணா, எல்லாருக்குமே ஐ வாண்ட் தேங்க். பிகாஸ் ரொம்ப பெரிய மனசு வேணும் இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிஸி ஸ்கெடியூலில் வரத்துக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெஸ்பெக்டட் வைரமுத்து சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் எவ்ரி ஒன். நரேஷ் ஐயர் சார் ரொம்ப சூப்பராக பாடியிருக்கீங்க, தேங்க்யூ. அண்ட் நம்மளோட விழாவோட ஸ்டார் ஸ்ரீ ப்ரோ ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்கீங்க. எனக்கு மெயினாக என்ன தெரியுமா, இவங்களோட டேலண்ட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை தாண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கைண்டான பீப்புள். த வே தே லவ் தேர் ஃபேமிலி, த வே தே சப்போர்ட் தேர் ஒய்ஃப். இப்போ ஸ்ரீ ப்ரோவாக இருக்கட்டும், எப்போவுமே ஷெரின் அவங்க தான் எனக்கு ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணாங்க. இதில் ஃபுல்லாக ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். ஒரு நல்ல ஒரு சிஸ்டராக இருந்து எனக்கு அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு நாளும் ஷூட் வரும்போது இவர் தான் வந்து ட்ராப் பண்ணுவார், இவர் தான் பிக்கப் பண்ணிட்டு போவார். அது பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் த வே மகேஷ் ப்ரோ தேங்க்ட் ஹிஸ் ஒய்ஃப், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் நம்மளே பார்த்துருக்க முடியும், சபரி ப்ரோட ஒய்ஃப் அவங்க இருப்பாங்க, அவங்களையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஹாட்ஸ்பாட்டில், அவங்க சன். ஸோ ஒரு ஃபேமிலி பாண்டிங்காக அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. த ப்ரொடியூசர் தேங்க்யூ ஸோ மச். டிஓபி, எடிட்டர் தேங்க்ஸ். என் சீன்ஸ் நீங்கள் கட் பண்ணலனால தேங்க்யூ. அண்ட் தென் நம்மளோட ஃப்ரெண்டுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு நம்மளோட ப்ரோ, எவ்வளோ ஸ்வீட். சரத் ப்ரோ எவ்வளோ ஸ்வீட். சீரியஸாக அது நம்மளும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணும்போது வந்து யோசிக்க தோணும்ல, எங்கேயா இருந்தோம் என்ன ஒரு சீன் தானா அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஸ்வீட்டாக ஸ்டேஜ் வந்து ப்ரொமோஷன் வந்து இட் டேக்ஸ் பிக் ஹார்ட். பர்சனலி மகேஷ் ப்ரோ, யூ ஆர் வெரி வெரி டேலண்டட். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே ஒரு நியூ கமராக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. யூ ஆர் வெரி டேலண்டட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். கண்டிப்பாக யூல் கெட் த பிளேஸ் தட் யூ டிசர்வ் டு பி. மை ஹார்ட்லி விஷஸ். அண்ட் சபரி ப்ரோ, இந்த ஹாட்ஸ்பாட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அவர் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அங்கேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். ஒரு சீனுமே வந்து ஒரு 10 வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ புரிஞ்சிருச்சு அப்படின்னு ஆனாலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இட் ஷோஸ் இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா. நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் மூவி எடுக்கணும். ஐ ஹோப் டு ஒர்க் வித் யூ சூன். வெரி வெரி ஹாப்பி த வே இட் டர்ன்ட் அவுட். ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ். நம்பி இந்த மாதிரி ஒரு ஒரு அப்கமிங்காக வரவங்களுக்கு ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பண்ணுறது வந்து இட் டேக்ஸ் அ ஹியூஜ் ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். நான் யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க. ரக்ஷிதா எனக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷிதா, மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி ஹார்ட்ஃபுல்லி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களோட க்ரோத். தேங்க்யூ ஆல் ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததான் இந்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துட்டு இருக்காங்க, ரொம்ப அழகாக எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஜெனரஸாக இருந்தால் மட்டும்தான் எல்லாருனாலுமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ ஒரு நியூ டீமை ஆதரித்து ரொம்ப ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் பிலவ்ட் ப்ரொடியூசர் மது மேம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்கள் டீம் பற்றியும் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி ஒரு ப்ராஜெக்டை நம்பி காசு போடுறது. அண்ட் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் டு யுவர் ஹஸ்பண்ட் ஆல்சோ கார்த்திக் சார். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், என்ன மேடைக்கு கூப்பிட்டு பேச சொன்னால் நெக்ஸ்ட் பேமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும். I'm not very comfortable talking, but thank you so much. இது லிட்ரலாக வாஸ் அ சாட்டர்டே ஈவினிங் கான்வர்சேஷன். மகேஷை மீட் பண்ணும்போது we common friends மூலமாக
we were just talking, oh மீடியாக்குள்ளே வருது ரொம்ப கஷ்டமா, பிகாஸ் எங்களுக்கு சுத்தமாக கனெக்ஷன் இல்லை இன் திஸ் இண்டஸ்ட்ரி. சரி பிடிச்சிருந்தது அந்த ஷார்ட் ஃபிலிம். ஸோ வி ஆஸ்ட் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட்னு. ஸோ ஹியூஜ் தேங்க்ஸ் டு மகேஷ் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒன்று சொன்னார். நீங்கள் பேபி ஸ்டெப்ஸ் எடுங்க, லைக் ஒரு இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, லைக் யூனோ லெட்ஸ். அவர் அந்த இண்டஸ்ட்ரியை கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணார். சரி சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு. அப்போ மகேஷ் சொன்ன சில விஷயங்கள் தான், என்கிட்ட டீம் இருக்குது, இவங்க தான் ஹீரோயின். ஹி வாஸ் வெரி ஷுர். அம்மு அபிராமியை போய் கேட்கலாம், நான் அவங்க அப்பா கிட்ட கதை சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் மேக் ஷுர் திஸ் இஸ் த டீம். சபரி தான் டைரக்டர், ஸ்ரீபி தான் மியூசிக். இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எனக்கு இதுதான் வேணும் இப்படி தான் வேணும்னாரு. அஃப்கோர்ஸ் எனி ப்ரொடியூசருக்கு ஒரு கொஞ்சம் ஓ இவ்வளோ பண்ணணுமா இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு நர்வஸ் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டு அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு வந்து வைரமுத்து லிரிக்ஸ் அமிச்சாங்க. சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை, இது எப்படி நீங்கள் ஆல்பமாக எடுக்க போகிறீங்க. நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது ஹவு டஸ் திஸ் ஒர்க், இதை பார்த்தா கதை இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த கட்டு அனுப்புவாங்க. அதில் நாங்கள் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவோம், இதில் ஜிவி பிரகாஷ் வாய்ஸ் இப்படி இருக்கே, நரேஷ் ஐயர் வாய்ஸ் இதில் இப்படி போடலாமான்னு. அப்போ தான் அவர் ஸ்ரீபிலாம் எவ்வளோ தடவை என்ன திட்டினாருன்னு தெரியல, இவங்க என்ன வாய்ஸ் எல்லாம் மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு. அண்ட் வி ஆல் ஹேட் அவர் ஓன் ஃபேன் மூமெண்ட்ஸ், பிகாஸ் நான் நரேஷ் ஐயர் அவர் வரும்போதே சொன்னேன், பெரிய ஃபேன் நாங்கள். ஸோ வெரி happy he sang on this song. So I'm very happy that this whole team is very talented. Of course Ammu na unga kitta sonna malla vanda she looked amazing on screen. Thank you so much to have accepted our Mahesh sonna madri to act with a new team. It's amazing. அவங்க ஜோசப் அண்ட் முத்து பற்றி சொல்லன்னா அப்புறம் திட்டுவாங்க. ஒரு பக்கத்துலேயே வேற உட்காந்துட்டு இருந்தாங்க, நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, யார் யார் பற்றிலாம் சொல்லலைன்னு. பட் தேங்க்யூ ஸோ மச். என்ன இருந்தாலும் நீங்கள் அவர் ஸ்ரீதர் மாஸ்டர் ஸ்டெப்ஸை கட் பண்ணியிருக்க தேவையில்ல அவ்வளோ. அது பார்த்துக்கோங்க அவரை கொஞ்சம். பட் ரொம்ப அழகாக வந்திருந்தது. லைக் ஐ செட், நான் ஒவ்வொரு கட்டும் பார்க்கும்போது ஐயோ இல்லை என்ன இருக்குது எனக்கு ஒரு ஒரு மிடில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியலை. பட் த ஃபைனல் வெர்ஷன் இஸ் வெரி குட். வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். Saving the best for the last. Sabri, I think we met a couple of times. ஒவ்வொரு டைமும் ஒரு பேஷனோட அவர் பேசும்போது தான் எனக்கு அது மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது. அவர் வந்து சபரி வாஸ் வெரி வெரி கான்ஃபிடென்ட், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவர் தான் முக்கால்வாசி கன்வின்ஸ் பண்ணார். ஸோ அகெயின் தேங்க்யூ. அண்ட் அகெயின் இங்கே இருக்க நிறைய கெஸ்ட் எனக்கு தெரியாது பர்சனலி, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். லைக் தே செட், இட் மீன்ஸ் அ லாட் that you're here supporting them, so thank you so much. Of course the music, Shribi sonna mari இன்னைக்கு தான் நான் first time பார்க்கறேன். I've never seen him, but I've heard your music a lot of times. repeat la carla pogum, அது ஒரு syllable-um கேட்டிருக்கோம். It's come out really well. Thank you. I'm a very happy producer today. Thank you so much. And press, please support பண்ணுங்க. It's a new fresh team. Thank you so much for being here again. Thanks. நிஜமாவே அது ஜோக்காக தாங்க சொன்னேன், சாரிங்க. ப்ரொடியூசர் வந்து அன்பு கோரிக்கை வந்து சொன்னாங்க, சொல்லியிருக்க வேணாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஜோக். அண்ட் மீன்வைல் அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஹாப்பி ப்ரொடியூசர், ஸோ ஹாப்பி டீம். ஸோ டேலண்ட்ஸ் ரெகனைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு மது மேம் அண்ட் ஹோல் டீம். அண்ட் அம்மு, ப்ளீஸ் கம். சாரி இதை எனக்காக வந்து பேட்ச் பண்ணிவிடுங்க. மாஸ்டர் கிளம்பி தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். அங்கே உட்காரும் போது தான் மைக்கில் சொல்லலை. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து அவ்வளோ பொறுமையாக எனக்கு, இப்போது அவர் டான்ஸர், இப்போ சொன்னால் கூட ஆடிடுவார், நான் டான்ஸர் இல்லை, டான்ஸர் மாதிரி. ஸோ அதனால் வந்து பொறுமையாக கிளாஸ்லலாம் ட்ரெயின் பண்ணி பண்ணார். நல்ல வேலை அவங்க தூக்குன ஸ்டெப்லாம் என் ஸ்டெப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ எடிட்டர். ஆனால் ரொம்ப கைண்டாக வந்து ஸ்வீட்டாக அவர் வந்து ஒன்று சொல்லி கொடுப்பாரு. த வே என்கரேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே ரொம்ப யங் டீமாக இருப்பாங்க. அவங்க டாட்டரும் இப்போது கொரியோ பண்ணிகிட்டு இருக்காங்க, விச் இஸ் அ வெரி நைஸ் திங். எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் போகும்போது அவர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுற டைமுக்கு தான் ஏர்போர்ட்டே போயிட்டு அங்கேயும் வீடியோ காலில் கனெக்டடாக இருந்து எங்களுக்கு சீன்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்லாம் நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல் டு டான்ஸ் அண்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் ஐ விஷ் டு ஒர்க் வித் மோர். இன்னும் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி ப்ராப்பராக ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ. ஸோ சொன்ன மாதிரி சேவிங் த லாஸ்ட் ஃபார் த பெஸ்ட். இவ்வளோ அழகாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயக்குனர் வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் வந்து பண்ணியிருக்கீங்க சபரி. ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட சபரி மணிகண்டன் அவர்களை அழைக்கலாம். பிகாஸ் ஒரு அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ அடுத்த திரைப்படம் பண்ண போகிறாரு. அண்ட் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு சின்ன கம்ப்ளைண்ட், ஒரு முகசிலிப்போ எதுவுமே இல்லை. ஃபுல் ஹோல் ஹார்ட்டடாக ரொம்ப ஹாப்பி மழையாக வந்து பொழியிறாங்க. ஸோ இந்த ஹாப்பினஸோட சேர்ந்து இந்த பாடல் வந்து வெற்றி பெறும். நானும் பர்சனலாக உங்களை வந்து வாழ்த்திக்கிறேன். இட்ஸ் மை
wholehearted wish. So please share a few words. வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அழைப்பு மதிச்சு வந்த ப்ரெஸ் பீப்புள் அண்ட் எங்களோட எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பாலா நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலைல தான் அவரை நான் கூப்பிட்டேன். ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அவுட் அப்படி இப்படின்னு வேலை போயிட்டே இருந்தது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மினிட் இன்வைட்ஸ், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கூப்பிட்ட அத்தனை பேருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு வேணும். ஏன்னா எல்லாருமே மண்டே மார்னிங் வீக்கெண்ட் முடிச்சுட்டு வரப்போ எல்லா வேலைகளும் நிறையா கூஞ்சு தான் இருக்கும். எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஐ ட்ரை டு கீப் இட் as short as possible. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் வரப்போ இந்த சினிமாவில் நிறைய பேர் பேஷனேட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் பக்கத்துலேருந்து வெற்றியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன். நான் இன்னைக்கு காலைல கூட பிரசாத் லேபில் உட்காந்து நான் நேற்று நைட்டே அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் முடிஞ்சு ஜம்முன்னு வாங்க நாளைக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். காலைல ஏஞ்சோடனே ஃபோன் பண்ணிட்டார். வேலை நீங்கள் அமைதியாக வாங்க, நீங்கள் இன்றைக்கி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோனை வச்சேன். ஸோ அதுதான் அவரோட பேஷனோட முழு ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஆல்பம். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ரிஸ்க்கான ஃபேக்டராக பார்க்காம இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தாரு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறீங்க, நான் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஆல்பம் சாங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு கதையை வெளிப்படுத்தினா தான் நீங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும், நான் எப்படி டைரக்ட் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவரை நான் படுத்தாத பாடில்லை. பிகாஸ் இப்போது பாட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுட்டேஜாக 7 minutes இருக்கும். பட் நாங்கள் ஷூட் பண்ணது 1.5 நாள். அதில் ஒரு ஹாஃப் டே வெறும் டான்ஸ் தான். ஒரு நாளில் நாங்கள் 4 லொக்கேஷன் ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ அப்போது ஆர்டிஸ்ட் கோஆப்ரேஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் மகேஷ் எல்லா ஷாட்லேயும் இருக்கார். இப்போ அபிக்கு ஐ ஹேட் ஒரு சின்ன பிரேக் அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் மகேஷ்க்கு வேறு வழியே இல்லை. இப்போ அபிக்கு பிரேக் கொடுக்குற டைமில் அவரை வச்சு நான் அவரை தனியாக ஷூட் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours நான் ஸ்டாப். அண்ட் இஸ் அன் ஆக்டர். இப்போது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம மூஞ்சி வரப்போகிறதில்ல, நமக்கு பாடி தான் வேலை செய்ய போகுது. அவருக்கு ஃபேஸ் வரப்போகுது. ஆனால் 24 hours வித்தவுட் தூக்கம் அவர் ஒர்க் பண்ணார். அவர் எங்கேயாவது ஒரு பாயிண்டில் அவர் அண்ட் ஹீஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் டூ. மதுன்ற ஒரு ப்ரொடியூசர், கார்த்திக்ன்ற ஒரு ப்ரொடியூசர் அவரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் நான் கம்ஃபர்டபுளாக இல்லை, இன்னொரு நாள் ஷூட் பண்ணலாமாடா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஆப்வியஸாக அதை பற்றி நம்ம யோசிச்சிருப்போம். பட் நான் இழுப்பு எல்லாத்துக்கும் அவர் வந்ததால தான் நடந்தது. ஸோ டில் டேட் ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் மது அண்ட் கார்த்திக், மது ஜஸ்ட் ஃப்ளூ ஃப்ரம் US yesterday night. ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவரது தான். ஸோ நானும் அவர் மட்டும்தான் எல்லாத்துக்குமே ஓடணும், எல்லாத்துக்குமே தேடணும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட என்ன இதுவாக இருந்தாலும் அது மகேஷோட பேஷனோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ கம்மிங் பேக் டு அபி, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 3 நாள் ஈஸிலி ஒரு 3 நாள் ஷூட் பண்ண வேண்டிய ஆல்பமை ஒரே நாளில் ஷூட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஹீரோயின் தேடணும். அப்போது அபி ஐ ஹாவ் அ கனெக்ட் வித் ஹர். ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷீஸ் அ வெல் விஷர், ஷீஸ் அ வெரி குட் ஹியூமன். ஆஃப்டர் ஆல் என் ஃபேமிலியோடைய அவங்க பயங்கர கனெக்டட். என்னை எப்போ பார்த்தாலும் பையன் எப்படி இருக்கான், ஒய்ஃப் எப்படி இருக்கான் தான் முதல்ல கேட்பாங்க. ஸோ அபிகிட்ட கேட்கலாம், அவங்க கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் ஆப்வியஸ்லி ஹெஸ்டேஷன் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தமிழ் தெலுங்கு 2 லாங்குவேஜ்லையும் சைமல்டேனியஸாக படம் பண்ணிருக்க ஒரு ஹீரோயின். நான் ஒரு வாய்ப்பு தேடுறவங்க கிட்ட போய் நம்ம ஆல்பம் கேட்கறது தான் வழக்கம். அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க பாட்டை பற்றி கேட்டதை விட அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணது தான் ஜாஸ்தி. நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் சூப்பர் பண்ணிடலாம், செம்ம ஹாப்பி ஃபார் யூ. அதே மாதிரி பாண்டி பஜார் ரோட்டில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து விடிய காலையில் 4 மணி வரைக்கும் நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ வெரி கைண்ட் ப்ரொடியூசர். அவங்க கேரவன்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அபி ரெஸ்ட் எடுக்க. ஆனால் அவங்க போவே இல்லை. நான் ஜோசப் முத்து பட்ட பாட பார்த்துட்டு பக்கத்துலேயே நின்று இவனுங்க போயிட்டு நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு டைம் ஆகும், அதனால் இங்கேயே நின்றுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே ரெயின் எஃபெக்ட்டு, அது டிசம்பர் மாதம் ரெயின் எஃபெக்ட், என்னென்ன இருக்க முடியுமோ ஒரு ஆர்டிஸ்ட்டை நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண என்னென்ன இருக்க முடியுமோ எல்லாமே இருக்குது. வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்டில். தண்ணிக்கு அது எப்படி சொல்கிறது, பால் பாக்கெட்டே போட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நின்று கோஆப்ரேட் பண்ணிட்டு நான் லாஸ்ட் ஷாட்டில் சாரி படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க கொடுத்த அந்த வார்ம் ஸ்மைல், என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஸோ ஹாப்பி ஆல் திஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டில் டேட் இன்னைக்கு ஆன் டைம். இன்னைக்கு நான் நேற்று யாருக்குமே நான் டைம் லேட் ஆகிறத பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சின்ன டிலே இருக்கும் எக்ஸ்பெக்டட். அவங்களுக்கு மட்டும் தான் நான் டைம் 10 மணிக்கு நீங்கள் வந்தால் போன்னு சொன்னால் 9:30 மணிக்கெலாம் நின்றுட்டாங்க. அவங்க வந்ததுக்கு நான் உண்மையிலே அப்செட் ஆகிட்டேன். லேட் ஆகுமே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அபி, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் வெரி வார்ம், அண்ட் ஐ ஹோப் யூ ஸ்டே த சேம் ஆல்வேஸ். அண்ட் மது அண்ட் கார்த்திக், சத்தியமாக அவங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது.
அவங்க யூஎஸில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. நாங்கள் லிட்டரலி காசு எடுத்துகிட்டு ஓடினா கூட அவங்களுக்கு எங்களை பற்றி எதுவுமே தெரியாது. மகேஷை மட்டும் ஒரு 4 வார்த்தை கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ லேக்ஸ் ஆஃப் மணி என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்னா மகேஷ் சொன்னோமா, மகேஷ் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, இது இப்படி தான் இருக்க போகுது. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி. இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஈவெண்ட் பண்ணி இவ்வளோ ப்ரமோஷன்ஸ்லேருந்து எல்லாமே ஐ டோன்ட் நோ ஹவு ஷி ஹேட் தட் கட்ஸ் டு டூ திஸ். அண்ட் எனக்கு எப்பயுமே இப்போ இன்றைக்கி பாட்டு முடிஞ்சோடனே கூட நான் முதல்ல கேட்டது மது நீங்கள் ஹாப்பியா அப்படின்னு தான். ஏன்னா மது ஹாப்பினா எனக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு ஜோன் தான். ஏன்னா என் நம்பி காசு போட்டிருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி வார்ம் பர்சன். ஒரு 2 மீட்டிங் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அண்ட் வி ஹேட் அ வெரி பியூட்டிஃபுல் கனெக்ஷன். ஷீ இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். அவங்க ஒரு கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட். கார்த்திக் மதுன்ற கப்பலாகவே ரொம்ப ஸ்வீட். ஏன்னா அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், என்னோட அடுத்து நான் எழுதுகிற கதையில் கப்பல் பேரே நான் கார்த்திக் மது தான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு. ஆஸ் அ கப்பலாக ரொம்ப ஸ்வீட். காலேஜில் சும்மா இங்கே எஸ்எஸ்என்ல லவ் பண்ணி ஒன்றாவே யூஎஸ் போய் ஒன்றாவே செட்டில் ஆகி இப்போ அங்கே ஜாலியாக ஒரு ஹாப்பியான ஒரு ஐடல் கப்பல் அவங்க. ஸோ வெரி தேங்க்யூ, நோ வேர்ட்ஸ், அண்ட் ஹோப் த ரிசல்ட் பேஸ் யூ வெல். ஸோ ஸ்ரீபி மியூசிஷியன், அகெயின் மகேஷ் மாதிரியே ஒரு பர்சன். வெரி 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 பேஷனேட். 7 வருஷனுங்கெல்லாம் சும்மா இல்லை, வெரி வெரி பேஷனேட். இப்போ வரைக்கும் நான் அவர் தான் வைரமுத்து சார்கிட்ட கூப்பிட்டு போனார். அவர் ஏதோ ஜோக் பண்ணுறாரு, சரி சும்மா போய் வைரமுத்து சார் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் போனோம். பட் ஹீ மேட் தட் ஹேப்பன். அதே மாதிரி ஒவ்வொரு நரேஷ் சார் உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து எல்லா விஷயங்கள்லையும் ஹீஸ் மேட் ஷூர் தட் திஸ் ஆல்பம் இவால்வ்ஸ். அண்ட் ஃபைனலி அபிக்கு மேக்கப் போடணும், ஆன் த ரன்லேயே இருக்கணும் அப்படின்றக்கப்போ ஷெரினை கூட்டிகிட்டு வந்து என் ஒய்ஃபை மேக்கப் போட்டுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே லிட்ரலி அவர் ஷூட்டிங்கில் மியூசிக் டேரக்டருக்கு என்ன வேலை, ஆனால் காலிலேருந்து நைட் வரைக்கும் அவர் அங்கேயே உட்காந்துருந்தார் டு பி வித் ஷெரின். அண்ட் ஷெரின் ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட க்யூட்டான 2 குழந்தைங்கள வீட்டில் விட்டு விடிய விடிய ஆர்டிஸ்டோட ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ஷெரின் தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் தென் ஸ்ரீதர் மாஸ்டர், சாரி சொல்லணுமா ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு தெரில. ஸோ அண்ட் ஹி வாஸ் வெரி, எப்படி சொல்கிறது, ஹி வாஸ் வெரி கைண்ட். ஸோ ஒரு ஆல்பம் 1.5 நாள் தான் நம்ம ஷூட் பண்ணுறோன்றப்ப நமக்கு நேச்சுரலி ஆஃபீஸ் போடுறதுக்கு டைம் அண்ட் அதுக்கான ரிசோர்ஸஸ்லாம் நமக்கு இருக்காது. எங்களோட ஆஃபீஸ் அவரோட ஸ்டூடியோ தான். மகேஷ் கூட அடிக்கடி கலாய்ப்பார், ஆகும்னா அரசியல்வாதி மாதிரி 10-15 பேர் அந்த அவர் ஆஃபீஸில் உட்காந்துக்கிறோம்டா, இங்கே டெய்லி கிளாஸ் தான் நடக்குது. அது ஹெசிடேட்டே பண்ணாமல் அப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதே அவர் தான். ஸோ ஹி வாஸ் வெரி, நாங்கள்லாம் அவர்கிட்ட ஹெல்ப்பாக தான் கேட்டோம். அவர் அப்போவே லைக் எங்கள் ஆல்பமோட லாஸ்ட் டே ஷூட்டில் வந்து ஹி ஹேட் அ ஃப்ளைட் டு கேட்ச் பை 6 AM. நான் தான் ஷூட்டிங்கே முடிக்கலையே, அப்புறம் எப்படி அவர் ஃப்ளைட்டை கேட்ச் பண்ணார். ஸோ 4:30க்கு அவர் கிளம்பிட்டார். நான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சேன், மாஸ்டர் லாஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் தான் எடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் அனுப்புங்க. அவங்க காலிலேருந்து அந்த ஹுக் ஸ்டெப் தான் அடிக்கிறாங்க, வெரி வெல் ப்ராக்டிஸ். சரி மண்டையாட்டிட்டு அவர் ஹி வெண்ட் ஆஃப். அப்புறம் டேக்கு போயிட்டே இருக்குது, மாஸ்டரே இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு மாண்டேஜ் எடுக்கணும். ஏன் டேக்கு போயிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா மானிட்டரில் வீடியோ காலில் உட்காந்து பார்த்துட்டு குட்டி குட்டியாக விரல் இப்படி இருக்கணும், கை இப்படி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் எனர்ஜி, மகேஷ் எப்படி பண்ண சொல்லு, அபி எப்படி பண்ண சொல்லுன்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை. இவ்வளோ தூரம் போய் he's been the Astana choreographer for Vijay sir at a point, and he's still doing the peak songs. இவ்வளோ பேஷனேட்லாம் எப்படி இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. And he's been very passionate, very kind. இப்போ வரைக்கும் from doing reels and everything அவர் தான் 4 setter, அவர் தான் 4 runner. இந்த ஆல்பம் if at all it's going forward, it's expanding, Sridhar Master is the main person. And ஜோசப் அண்ட் முத்து. ஸோ நிறைய டைரக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து யாராவது ஒருத்தர் கூட நான் சினிமான்ற டீமை ஷேர் பண்ணிட்டே வந்தேன்னு. அப்படி நான் ஷேர் பண்ணது ஜோசப் தான். ஃபஸ்ட்டு பயங்கர ஹாப்பி, 2 பேரும் ஃபைனலி ஒன்றா ஒரே ஸ்டேஜில், அவன் டிஓபி நான் டைரக்டர்னு சொல்கிறது. அண்ட் கம்மிங் பேக் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தாண்டி ஒர்க்காக அகெயின் 3 நாளில் ஷூட் பண்ண வேண்டியது ஒரே நாள். அவன் என்ன பிளானிங் ஷார்ட் டிவிஷன்லேருந்து அவன் என்ன ஆனால் எவ்வளோ பாடுபட்டான் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் அடுத்த ஒரு ஷார்ட் பிளான் பண்ணிருக்கப்போ அங்கே என்ன அடுத்த ஷார்ட்டு என்ன இன்செர்ட் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும், அதை ஷூட் பண்ணிருப்பான். ஸோ தட் இஸ் ஹவு ஹி வாஸ். நேற்று அவுட் எடுத்து பிரசாத்தில், ஏன்னா இந்த ஸ்க்ரீனிங் வாஸ் பிளான்ட் ஆன் 27th, பட் சில லாஜிஸ்டிக் இஷ்யூஸால் 24th நான் எஸ் சொல்லிட்டேன், வேறு என்ன பண்ண முடியும். ஸோ நான் பார்த்துக்கலாம் மகேஷ் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். ஸோ அவனுக்கு நாளைக்கு ஷூட் இருக்குது, ஃபீச்சர் ஃபில்ம் அவன் ஷூட் பண்ணிருக்கான். அவனுக்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி மச்சான் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லி நேற்று நைட் 9 மணி வரைக்கும் அவங்க இதில் தான் இருந்தான். பேரலாக அங்கே ஷூட்டிங்காக எல்லா விஷயத்தையும் கோஆர்டினேட் பண்ணிருந்தான். ஸோ தட் இஸ் ஹவ் இஸ். வி வில் கோ பிளேசஸ் டுகெதர் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவுட் பார்த்துருக்கீங்க, ஹீ இஸ் அ கிரேட் டெக்னீஷியன் டூ. முத்து இந்த பாட்டில் இவ்வளோ இது பாசிபிள்னா முத்து இல்லாமல் இது பாசிபிளே கிடையாது. ஸோ அவன் நான் சொல்கிறப்ப முத்தோட ரியாக்ஷன் இன்னும் ஞாபகம் இருக்குது. என்னையா என்னென்னவோ சொல்கிற அப்படின்னு சொன்னால்,
இன்னும் எனக்கு அந்த ரியாக்ஷன் அப்படியே ஞாபகம் இருக்குது, அது விஷுவலாகவே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் படம் ஷூட் பண்ணிருக்கோம், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவன் அந்த படத்தோட எடிட்டர், அந்த படத்தோட அசிஸ்டன்ட் எடிட்டர், அந்த படத்தோட எடிட்டர் அவன். ஸோ அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி பண்ணணும் முத்து அப்படின்னு நான் சொல்கிறேன். என்னென்னவோ சொல்கிறேன், எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்குது முத்து, பாட்டை பிரித்து நான் சொல்கிறேன் இந்த இடத்துல ஹுக்கு, ஏன்னா ஹுக்கை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல ஐடியாவே இல்லை. ஏன்னா ஹுக் ஸ்டெப்ஸ் எல்லாத்துலேயும் ஃபுல்லாக வரணுங்கிறது தான் ஐடியா. ஸோ முத்து அண்ட் அவனோட ஷார்ட் டிவிஷன்ஸ் லொக்கேஷன் பார்க்க எத்தனை எடிட்டர் வருவாங்கன்னு தெரியல, வந்தான். ஸோ அந்தளவு ஹீஸ் ஓன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்யூ முத்து ஃபார் எவ்ரி திங். அண்ட் தினேஷ் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறப்போ, அசிஸ்டன்ட் டைரக்டர் அதுவும் லாஸ்ட் ஐடியெல்லாம் ப்ரொடியூசர்கிட்ட பேசவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ப்ரொடியூசர் வந்து அவங்களுக்கு அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், சீஃப் டெக்னீஷியன்ஸ், சீஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். திட்டமெல்லாம் நான் லாஸ்ட் ஐடி, அதில் தினேஷ் நான் ப்ரொடியூசர். ஸோ அதில் நான் வேலை பார்த்ததை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு ஆல்பம் பண்ணியிருக்கேன்னா அதுலேருந்தே ஹீஸ் அண்ணா. நான் ரொம்ப சில பேர் தான் இண்டஸ்ட்ரியில் நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், தினேஷ் நான் உரிமையாக அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். ஸோ என்னால் இமேஜினே பண்ண முடியல. இந்த பாட்டு நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம், எங்களால் போய் எந்த கதவையும் தட்ட முடியாது, எல்லாருமே புதுசு. அப்போது தினேஷ் கிட்ட போய் அண்ணா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரிகமால் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுலேருந்து இன்றைக்கி டேட்டு வாங்குற வரைக்கும் எல்லாமே அவர் தான் பண்ணார். அதெல்லாம் அவர் ஏன் பண்ணுன்ற பாயிண்ட் எனக்கு புரியல. அப்புறம் அவர் அடிக்கடி சொல்லுவார், சினிமாவில் பேஷன் இல்லைனா எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு. அந்த பேஷன் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவர் இல்லைனா இது வெளியே வந்திருக்குமானே எனக்கு தெரியல. இப்போ இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இது வெளியே வருது. ஐஸ்வர்யா, சரிகமா ஐஸ்வர்யாவுக்கு எங்கள் சார்பாக ஃபோன் பண்ணி நான் பேசியிருக்கேன்டா, நீ போய் பேசுகிறா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஆனால் நீங்கள் பண்ண உதவிகளுக்கும் நீங்கள் பண்ணுற உதவிகளுக்கும் நீங்கள் பண்ண போகிற உதவிகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு என்னோட டைரக்டர் விக்னேஷ்னா. ஸோ நான் இந்த படம் பண்ணிருக்கப்போ, இந்த பாட்டு நான் பண்ணுறப்போ ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் பீக்கில் போயிட்டுருக்கு, படம் ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் அந்த படம் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் வெளியே நான் இன்னொரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலே எத்தனை டைரக்டர் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. எங்கள் டைரக்டர் அலோவ் மட்டும் பண்ணல, ஹீ ஸ்பேர்ட் அவர் டீம். அண்ட் அப்போ நான் டைரக்ஷன் டீம் செட் பண்ணிருக்கேன். அவர் தான் வந்து நம்ம டீமில் 2-3 பேரை நீ கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி. நான் ஷூட்டிங் வரலங்கிறது அவர் பிரச்சனை மட்டும், அதுவே அவருக்கு இவன் எப்படி நம்ம பண்ணிருக்கப்போ ஒரு ப்ராஜெக்ட் போகலான்ற ஜோனெல்லாம் அவர் கிட்ட கூட போகல. அவர் கூட இருந்து இன்னும் 2-3 பேரை சேர்த்து, முத்து தான் படத்தோட எடிட்டர், அவனையும் கூட வச்சு அவ்வளோ சப்போர்ட்டிவ். இன்றைக்கி நான் சினிமாவை ஃபுல் டைமாக பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது விக்னேஷ் மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணலன்னா அது கண்டிப்பாக இருக்காது. எனக்கு தெரியும் அவர் சாரிலாம் அனுப்பிச்சிருந்தாரு, பட் எனக்கு தெரியும் மைண்ட்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்டு அதான் விக்னேஷ் நான் அமிச்ச முத்து மாதிரி நிறைய முத்துக்கள் டைரக்ஷன் டீமில் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அமிச்சா. அப்படி அமிச்ச பிரியண்ணா அந்த 2 டேஸ்லையும் அவர் தான் ஈபியாக இருந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார். ஏன்னா நான் ஆப்வியஸாக ஜென்ரலாகவே கொஞ்சம் படப்படம் தான் இருப்பேன். அன்றைக்கி நான் உச்சக்கட்ட டென்ஷனில் இருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நீட்டாக பார்த்துக்கிட்டேன். அன்றைக்கி என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாத்தையுமே நீட்டாக பார்த்துக்கிட்டது பிரியண்ணா தான். அண்டு முக்கியமாக ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம். ஸோ ஷீஸ் ஒன் ஆஃப் த லீடிங் சவுத் இந்தியன் ஹீரோயின்ஸ். ஸோ நாங்கள் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக ஒரு பைட்டு கேட்டோம். அவங்க அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க. நாங்கள் சும்மா ஓகே எல்லோரும் பிஸியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் ஒரு 15 minutes 20 minutes அவங்க வீட்டில் வெயிட் பண்ணோம். அவங்க வந்து எங்களுக்கு பைட் கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. இன் மிடில் ஆஃப் சம்திங் இவனுங்க வந்து வெயிட் பண்ணுறானுங்க. நாங்கள் யார் போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லிடலாம், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக வெயிட் பண்ணி வந்து முடிச்சுட்டு ஷி வாஸ் இன் சுழல் டு ப்ரமோஷன்ஸ் வந்து ஒரே ஒரு பைட்டுக்காக கொடுத்துட்டு மறுபடியும் ப்ரமோஷனுக்காக போனாங்க. தட் வாஸ் அ வெரி கைண்ட் கெஸ்டர். ஸோ தேங்க்யூ மேம். நான் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஷரத் ப்ரோ அண்டு நான் 2 சீன் பிளான் பண்ணி தான் ப்ரோ ஷூட்டே பண்ணேன். ஸோ அது எடிட்லாம் போயிருக்காது. அண்ட் வந்த மகேந்திரன் ப்ரோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நரேஷ் ஐயர் சார் இஸ் ஸோ ஸ்வீட். அவர் குரல் மாதிரி தான், அவர் சாதா ஸ்வீட்லாம் கிடையாது. அவர் பாட்டு ஏன்னா ரெக்கார்டிங் அப்போ நான் கூட இருந்தேன். அவர் எனக்கு வந்து ஓகே டென்ஷன் ஆகிடுவார் போல், ஸ்ரீ விடமாட்டார் போல், மைக்கை தூக்கிட்டு போயிடுவார் போல் பக்கம் வீட்டுக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் சில்லாக வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்தீங்களா, என்ன ஸ்கோர் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி முதல் ஆளாக வந்ததுலேருந்து எல்லாத்துலேயுமே இஸ் பீன் த பிக்கெஸ்ட் சப்போர்ட். அண்ட் ஜிவி சார் ஒரு ஏடி, வெறும் ஏடி, ஆல்பம் பண்ணணுன்னு இவர் சொல்கிறாரு. சிங்கர்ஸ் பார்த்துட்ருக்கோம். சிங்கர்ஸ் பார்த்துட்ருக்கிறப்போ ஆப்வியஸாக ரேண்டமாக என்ன தோணும், இருக்கிறதுலே பெரிய சிங்கர் பக்கத்தில் ஒரு நேஷ்னல் அவார்டு நியூஸ் டேரக்டருக்கு இவரை நம்ம கேட்கலாமா அப்படின்னு இருக்கும். சரி சும்மா கேட்காம கேட்குறதுல எனக்கு ஆசை பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி சார்கிட்ட கேட்டேன். கேட்டு 4 நாளில் எனக்கு பாட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டை பற்றியெல்லாம் அவர் பேமெண்ட்லாம் அவர் கேட்கவே இல்லை. நான் வம்படியாக தான் லிட்ரலி அவர்கிட்ட கொடுத்தேன். 4 நாளில் பாட்டு கொடுத்தாரு. லிட்ரலி 4 நாளில் எனக்கு பாட்டு பாடி கொடுத்தாரு.
அவுட் ஆஃப் இஸ் வெரி பிஸி ஸ்கெடியூல். அப்போ அவர் கிட்டத்தட்ட 4-5 படம் கம்போஸ் பண்ணிட்டு தான் 4 நாளில் எங்களுக்கு பாட்டோட அவுட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ண அவரோட டீம் தினேஷ் ப்ரோ, வெங்கட்னா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி வைரமுத்து சார். ஸோ சும்மா ஒரு பாலை போட்டு பார்ப்போம் தான் அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் பண்ணி இந்த பாட்டை கேட்டு லைக் ஒவ்வொரு பாட்டை பார்த்துட்டு அவர் லைன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார், ஐடியா கேட்டு லைன்ஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். நேற்று என்ன ஒரு பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்க்ரீனிங் ப்ரீபாண்ட் ஆனதுனால பயங்கர ஹெக்டிக்காக இருந்தது. அவர் நேற்று பாட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ, இந்த வருஷனை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரிவ்யூ சார் தான் சொன்னார். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எங்களுக்காக ஒரு பைட்லாம் கொடுத்து வர முடியாதுப்பா பிஸி, அவர் திருக்குறளுக்கு இது உரை எழுதிட்டு இருக்கார், July 13th ரிலீஸு. ஸோ வர முடியாதுப்பா, எனக்கு இன்னும் நான் ஒரு இதுதான் முடிச்சிருக்கேன், இன்னும் எனக்கு இவ்வளோ இருக்குது, வர முடியாது. ஆனால் சார் வந்தால் நல்லா இருக்கும் சார், அப்போ பேசாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நான் வீட்டில் வந்து பைட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபேக்ட் பெரிய டைரக்டர் ஒருத்தர் உள்ள வெயிட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட சொல்லிட்டு பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ½ hour எங்களுக்காக பேசி கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியாது அவர் பாட்டை பார்த்துட்டாரா என்னெல்லாம் தெரியாது, அனுப்புறது எங்கள் கடமை, நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். பாட்டை அவர் பார்த்துட்டு அவ்வளோ உணர்வுபூர்வமாக அந்த பாட்டை பற்றி ஒரு 5 minutes பேசினார். ஸோ மேன்மக்களே, ஸோ எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மெனி தேங்க்ஸ். அந்த பாலானா சத்தியமாக இன்வைட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருந்த பேர் உங்கள் பேர் தான். நான் இன்னைக்கு காலை எல்லோரும் இன்வைட் பண்ணிட்டோமா அப்படின்னு நினச்சப்போ ஐயோ இவரை மறந்துட்டோமே அப்படின்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுற மாதிரி சாரி தான் கேட்டேன். ஆனால் தேங்க்ஸ்ண்ணா, அது நெக்ஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு உங்களை தான் நான் கூப்பிட்றேன். ஸோ தேங்க்ஸ். அப்புறம் பிஆர்ஓ வேலு அகெயின் லாஸ்ட் மினிட் நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. நேற்று ஃபுல்லாக ஹெக்டிக் பிளானு. நேற்று என்னை ஆத்திஃப் கேட்டார், ப்ரோ முந்தா நேற்று போய் பிபி ரைஸ் ஆச்சு, பிபிலாம் செக் பண்ணிங்களே ப்ரோ, இன்னும் சாப்பிடாம சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஆத்திஃப் கேட்டார். மகேஷ் கேட்டார். வேலுக்கு என்ன நடந்ததுன்னு எப்படி தெரியும்னே தெரில. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சு நாளைக்கு நீ டேரக்டரு, ஒயிட் ஷர்ட் போட்டு வந்துரு, ரிலாக்ஸ்டாவா அப்படின்னு என்னை க்ரூம் பண்ணி, இன்னும் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்கல என்ன பேசணும்னு. ஸோ அவ்வளோ தூரம் பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அண்ட் த ஆல்பம்ஸ் டைரக்ஷன் டீம். ஸோ அகைன் இவ்வளோ கன்ஸ்டன்ஸ் இருக்கிறப்போ டைரக்ஷன் டீம் தான் அதை சார்ட் பண்ணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் ஆன் சம்மன், ஸோ ஐம் ஸ்கிப்பிங் த நேம்ஸ். த என்டையர் டைரக்ஷன் டீம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தட்ஸ் இட். அண்ட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் பிரேமலதா ராஜு அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நேற்று கூட இப்போ வரைக்கும் எனக்கு கண்டென்ட்லாம் அவங்க தான். ஸோ ஷீ இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ். இப்போ கூட எனக்கு எதாவது வேலை சொல்கிறா அப்படின்னு கேட்பாங்க, எல்லாத்தையும் ஏன்டா நீங்களே பண்ணுறீங்க, நான் சும்மா தானடா இருக்கேன், எனக்கு எதாவது வேலை சொல்லுங்கடா அப்படின்னாங்க. அண்ட் மை ஃபேமிலி ஹஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். வந்திருக்காங்க, கத்திகிட்டே இருக்கானே அது என் பையன்தான். ஸோ ஹேஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். அம்மா, அப்பா, சிஸ்டர், பெரியம்மா, ஹஸ்பண்ட், அம்மா, பையன், எல்லாருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே many thanks. And second chance, it's a very ambitious album. நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்க, but it's very ambitious. We're trying to do something new and fresh. So I hope this satisfies you. And I hope அதான் இந்த கதை சொல்லலை ஒரு பாடலை கதை சொல்லும். சினிமாவில் இருக்க எல்லாமே கதை சொல்கிறதுக்கான டூல் தான். ஸோ பாட்டில் ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாம் புது முயற்சியாக அப்படின்றது தான் எனக்கு தெரியாது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பட் இந்த வகையில் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே நல்லபடியாக அதை கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பாட்டு நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அதிகமாக பேச நினைக்கிறேன். தேங்க்யூ. சபரி ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக வந்து பேசினாங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் சபரி கொடுத்துடலாம். ஏன்னா ஹி டிட் இட் அட் ஈஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாடல். ஸோ கண்டிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் உங்கள் பாடல் ஒலிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் டு த ஹோல் என்டையர் டீம். அண்ட் ப்ரெஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ அழகாக வெயிட் பண்ணி எல்லாமே கவர் பண்ணதுக்காக.